कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय श्रीगोविन्दाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजाङ्ग्रे। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय श्रीगोविन्दाय नमो नमः। अहो भाग्यं नन्दगोपव्रजोगसां यन्मित्रं परमानन्दं पूर्णं ब्रह्म सनातनं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरुनाथ महाराज की जय। अहो भाग्यम नन्दगोपव्रजोगसाம் அப்படின்னு பிரம்மா நேத்திக்கு பிரம்மஸ்துதியில பிரார்த்தனை பண்ணிட்டதை பார்த்தோம். அப்பேற்பட்ட அந்த பிரஜோகசாம்னு பிரஜபூமியில இருக்கிறவாளுடைய பாக்கியம் தான் என்ன, அந்த பாக்கியத்துக்கு யாராவது கிட்ட வந்துட முடியுமா அப்படின்னு அழகா சொன்னதை பார்த்தோம். அதுக்கான ஒரு உதாரணத்தையோ அதுக்கான ஒரு பாவத்தையோ நேத்திக்கு அந்த வேணுகீதம் அப்படின்ற கட்டத்துல ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாக்கிருத்திய வழியாகவும் பார்த்தோம், அதி அற்புதமா பார்த்தோம். அப்பேற்பட்ட அந்த கோபியர்களுடைய பக்தி நம்மளாம் இப்போ வழக்கமா எல்லா சத்சங்கத்திலையும் போட்டு இருக்கோம், இப்பவும் போட்டு இருக்கோம். கோபிகா ஜீவனஸ்மரணம். அந்த கோபிகா ஜீவனம்னா என்ன? கோபிகா ஜீவனஸ்மரணம், கோபிகா ஜீவனஸ்மரணம்னு சொல்லிட்டு இருக்கோம். நாராயணா வாசுதேவா கிருஷ்ணா கோவிந்தா ஹரி ஹரி. हरि 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 நாராயண வாசுதேவா ஹரி. அந்த கோபிகைகளுடைய ஜீவனம் என்னன்னு தெரிஞ்சாதான் ஸ்மரணம் பண்றதுக்கு இல்லையா? வெறும் கோபிகா ஜீவனம் சொல்லணும்னு சொன்னாலே பிரயோஜனம் தான், இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் அந்த ஜீவனம் என்னன்னு தெரியணும் இல்லையா? அதனால அந்த கோபிகா ஜீவனம் என்ன அப்படின்றத ஆச்சாரியாலாம் ரொம்ப அழகா எடுத்து வைக்கிறார். அதை ஒரு 5-10 நிமிஷம் அனுஸ்மரணம் பண்ணிட்டு அந்த கோபி பக்தி எப்படி சொல்லப்படுறது பாகவதத்துல அப்படின்றத இன்னைக்கு எடுத்துட்டு மேல 1-2 சரித்திரங்களை சங்கிரகமா பார்த்துட்டு ருக்மிணி கல்யாண கட்டத்துல கொண்டு வந்து முடிக்கணும் அப்படின்றது பிரார்த்தனை. நம்ம சங்கல்பம் இல்லை, பிரார்த்தனை. பகவான் அடையறதுக்கு பல மார்க்கங்கள் சொல்றா, பல யோக மார்க்கங்கள் சொல்றா. அஷ்டாங்க யோகம்னு சொல்றா, கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம், சாங்கிய யோகம்னு நிறைய யோக மார்க்கங்கள்லாம் சொல்றா. அதுக்கெல்லாம் சாதனை தேவைப்படுது. நம்மளாம் சாதனை பண்ண வேண்டியதாக இருக்குது. பக்தியே சாதனமாக பண்ணோம் அப்படின்னா நான் இதை பண்ணுறேன், நான் இப்படி பண்ணணும், அதை பண்ணணும், கிரமமாக பண்ணனா, சரியாக பண்ணனா இல்லையா, இந்த மாதிரி 1008 யோசனைகள் வருது. நான் பண்ணேன் அப்படின்ற அகங்காரம் வந்துடுது பக்தி யோகத்திலேயே. அது இல்லாமல் பலனை எதிர்பார்த்து பண்ணிட்டு இருக்கோம், காமியார்த்த பக்தியாக பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அஹேதுகி அப்ரதிஹதா அப்படின்னு முதல் ஸ்கந்தத்திலே பார்த்தோம். எந்த ஹேத்துவும் இல்லாம, அதாவது எந்த காரணமும் இல்லாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பக்தி பண்றது அப்படின்றது தான் சுத்த பக்தி. அந்த சுத்த பக்தியையும் தாஸ்ய பக்தி, சக்கிய பக்தி, வாத்சல்ய பக்தி, மாதுரிய பக்தி, சாந்தி பக்தின்னு பண்ண முடியும் அப்படின்றதையும் நேற்றுக்கு பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கிறச்சே அந்த பக்தி எப்படி பண்றது அப்படின்னா பிரகலாதன் நவவித பக்தி அப்படின்னா ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனவந்தம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்னு சொல்லி கொடுத்தான். அம்பரீஷனும் ஒரு 12 விதமா அந்த பக்தி சொல்லி கொடுத்தான். ஆச்சாரியெல்லாம் சொல்றா அதுல எந்த விதமானாலும் பக்தி பண்ணலாம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய பக்தின்றது கோபி பக்தின்றது ஒன்று இருக்கு. அந்த கோபி பக்தி எப்படி பண்றது அப்படின்றதையும் ஆச்சாரியா அழகா எடுத்து சொல்லி வைக்கிறான். அந்த கோபி பக்தி நம்மளுக்கு எப்படி உண்டாகும் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்குறான். வாஸ்தவத்துல பார்த்தோம்னா ஸ்ரீமத் பாகவதம், பிரேமிக பாகவதம், விருந்தாவன மகாத்மியம், அப்பேற்பட்ட பக்தி கிரந்தங்கள், வல்லபாச்சாரியருடைய சுபோதினி, ஸ்ரீதரியம், இந்த மாதிரியான அதி அற்புதமான கிருஷ்ண சம்பந்தமான கிரந்தங்கள் என்ன இருக்கோ, ஸ்துதிகள் எது இருக்கோ அதை எடுத்து பாராயணம் பண்ண 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 அந்த அர்த்தம்ன்றது நம்மளுக்கு தானா பிரகாசிக்கும். இதெல்லாம் சொல்லி கொடுத்து கேட்டு புரிஞ்சுக்கிற விஷயங்கள் கிடையாது, ஞானமயமான விஷயங்கள் கிடையாது. வாஸ்தவத்தில் சொல்லணும், யதார்த்தத்தை சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி பாகவத சப்தாகங்கள் பண்ண கூட்டம் அப்படின்னா ஒத்துக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்கிறது. ஏன் மனசு வர மாட்டேங்கிறது அப்படின்னா இது ஒரு படிச்சு என் பாண்டித்தத்தை காமிச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, இது சுவானுபாவம். அந்த அனுபவம் இல்லைன்னா எப்படி சொல்லிட முடியும்? அந்த அனுபவம் நம்மளுக்கு வரணும்னு பிரார்த்தனை தான் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால அந்த அனுபவத்தை முதற்கொண்டே சொல்றது
அப்பேற்பட்ட அனுபவம் இருக்கு அப்படின்னா சொல்றது, சொல்லப்படுற விஷயம், சொல்லப்படுற கிரந்தம், சொல்லப்படுறது யாரை பத்தி, சொல்றவர், இந்த மாதிரியான எந்த விதமான பேதமும் வித்தியாசமும் இல்லாம அதுல கரைஞ்சி என்ன வெளிப்படுறதோ. நேற்று குருஜி அதி அற்புதமா சொன்னார். அப்படியே ஒரு பானை ஒன்று இருக்கு, அதுல கீழே சாதத்தையும் அரிசியும் போடுறோம், பைத்தம்பருப்புலாம் போடுறோம், அது அப்படியே பொங்கி பொங்கி வருது. அது பொங்கி பொங்கி வர ஒன்று ஒன்றா வச்சுட்டே வரோம். அதை அடக்கிறதுக்கு ஆவி அடக்கிறோம். கடைசியில் ஒரு மேலே ஒரு 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 பிளேட்டை ஒன்றத்தை போடுறோம். அதையும் மிஞ்சிண்டு அதை தள்ளிண்டு ஒன்று வெளியில் வருது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது மாதிரி தான் பக்தி அப்படின்றது நம்ம பண்ணி காட்டுற விஷயம் கிடையாது, நம்மளையும் அறியாத ஒரு ஸ்திதியில வெளிப்படுறது அப்படின்றது தான் பக்தி. அனுபவத்தை எப்படி விவரிச்சிட முடியும்? யாராவது அனுபவத்தை விவரிச்சிட முடியுமா? ஞானத்தை விவரிச்சிட முடியும். சக்கரனா தித்திக்கும் எழுதி வச்சுள்ளோம். எவ்வளவு தித்திக்கும்னா அவாவா அனுபவத்தை பொறுத்தது. அதனால அனுபவத்தை எழுத முடியாது எழுத முடியாதுன்னு நினைச்சுட்டு முடியும். நாரா சுகர் ஸ்வானுபாவம் மக்கள் ஸ்ருதிசாரம் அப்படின்னா அவருடைய அனுபவத்தை அதுல கொட்டிருக்காரு. அவருடைய அனுபவம் நம்மளுக்கு ஏற்படும். எப்படி ஏற்படும்? பாராயணம் பண்ண 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 பண்ண, கதாசிரவங்கள் பண்ண 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 பண்ண, அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்காம பாவத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணி அந்த பாவமும் ஒரு கிருப்பையால நம்மளுக்கு ஸ்புரிக்கரிச்சேதான் அந்த அனுபவம் ஏற்படும். அதனாலதான் பாகவதத்துல அர்த்தம் அப்படின்றத எடுத்துட்டு பிரதி ஸ்லோகம் பிரதி பதம் அப்படின்னு அர்த்தம் பார்க்காம அதனுடைய பாவம் என்ன, அதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படின்றதுதான் பல ஆச்சாரியெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கோம். அதுலயும் அதி முக்கியமா 12 ஸ்கந்தம் 18,000 அத்தியாயம் இருக்கக்கூடிய பாகவதத்துல அதனுடைய ஹிருதயமா இருக்கக்கூடிய அதி அற்புதமான நுட்பமான குஹ்யமான ரகசியமான விஷயம் தசமஸ்கந்தம். அந்த தசமஸ்கந்தத்திலையும் பாலலீலை, பிருந்தாவன லீலை அப்படின்னு ஒன்னொன்னா, மற்ற பின்னாடி மதுரா லீலை, துவாரகா லீலைன்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு வர, அப்பேற்பட்ட அந்த பிருந்தாவன லீலை அப்படின்றதே சிரேஷ்டமா இருக்கு. அதுக்குள்ளேயும் அந்த கோபி பக்தி அப்படின்றது சிரேஷ்டமா இருக்கு. அந்த கோபி பக்தி அவளாலேயே பஞ்ச கீதத்தினால வெளிப்படப்படுறது. வேணுகீதம், பிரணய கீதம், கோபிகா கீதம், யுகல கீதம், பிரமர கீதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபிகா கீத அந்த கீதத்துக்கு நடுவுலயே, அந்த பஞ்ச கீதத்துக்கு நடுவுலயே ராச பஞ்சாத்தியாயம்னு 5 அத்தியாயத்துல ராசலீலை விவரணம் பண்றான். அப்படின்னா இதெல்லாம் பாவபூர்வமான விஷயம். இதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்காதீங்கோ, அர்த்தத்தை வாங்கிக்காதீங்கன்றது ஆச்சாரர்களுடைய நிர்ணயம். அதனாலதான் பாகவதத்தை பார்க்கறதே தசமஸ்கந்தத்துல அர்த்தத்தை விட்டுக்கணும், பாவம் என்னன்னு பார்க்கணும். அதி முக்கியமா ராச பஞ்சாத்தியாயம் அர்த்தத்தை பார்க்கவே கூடாது. அஷ்டபதியும் அதே மாதிரிதான் இருக்கு. அஷ்டபதின்றது ராச பஞ்சாத்தியாயம் தான். அதனாலதான் அஷ்டபதிக்கு யாரும் பிரதிபத அர்த்தம் பார்க்கறான்னு யாரும் போயிடக்கூடாது. அந்த பாவத்தை அனுகரணம் பண்ணிக்கிறதுக்காக, ஆஸ்வாதனம் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் ஏதோ உத்தேசமா பார்க்கறதா பார்த்துக்கலாம், தப்பு இல்லை. அந்த மாதிரி இருக்கிறச்சே இந்த பாவம் நம்மளுக்கு வசத்தியா எப்படி வரும்னா, ஆச்சாரியெல்லாம் சொல்றா, இந்த கோபி பக்தி வரணும்னால் முதல்ல கதாசிரவணம் பண்ண ஆரம்பி. எடுத்த உடனே 18,000 ஸ்லோகம்னா யாரால முடியுமா? அதனால எடுத்த உடனே அழகா 2-2 மணி நேரமா கதை கேட்டுடுவா. உன்னால முடிஞ்சது அப்படின்னா ஒரு சப்தாகத்தை கேட்க ஆரம்பிக்கும். கதாசிரவணத்துல ஆரம்பிச்சுட்டு இருக்கும். அந்த கதாசிரவணம் பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பக்த சரித்திரம் அதுக்குள்ள போகணும். பிரகலாத சரித்திரம் என்ன, நாரத சரித்திரம் என்ன, அதனுடைய நுட்பங்கள் என்ன, ஒன்னொன்னா கேட்கணும். சிரம் அப்படின்றது பாகவதம் எல்லாத்தையும் பட்டு அப்படின்னு எடுத்துன்னு போயிடாதீங்க. சிரம் அப்படின்றது, சிரம் அப்படின்னாலே ரொம்ப நேரம், இவ்வளவு நேரம் ஒரு ஆஸ்வாதனம் பண்ணும். பிரகலாத சரித்திரம்ன்றது அவ்வளவு நேரம் ஆஸ்வாதனம் பண்ணாதான் பிரகலாத பக்தியே நம்மளுக்கு புரியும். அது மாதிரி ஒரு சரித்திரங்கள், அதுக்கு மேல ஒரு லீலைகள், ஒரு லீலையா எடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு ஸ்துதியா எடுத்துக்கோன்றான். ஒரு ஸ்துதியை எடுத்துட்டு பிரகலாத 50 ஸ்லோகம் அதை பாரு. அதுக்கப்புறமா ஸ்லோக பாராயணங்களை பண்ண ஆரம்பி. அதுக்கப்புறமா பகவானுடைய கம்பீர லீலையில ஆரம்பி. ஒரு லீலைக்கும் இருக்கக்கூடிய தத்துவம் என்னன்றது புரிஞ்சுக்கோ. அதுக்கு மேல தசமஸ்கந்தத்துக்குள்ளவா. தசமஸ்கந்தத்துக்குள்ள வந்துட்டும் பாலலீலைகளை முதல்ல அனுபவிக்க ஆரம்பிக்கணும். பிருந்தாவன லீலைகளை அனுபவிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் மதுரா லீலை, அப்புறமா துவாரகா லீலை, அதுக்கப்புறம் தான் உள்ள கோபி பக்தின்றதுக்கு. ஏன்னா நம்ம மனசு பரிபக்குவப்படணும், கிளேஷங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடணும். அது இருந்து இல்லைன்னா கோபி பக்தி என்னென்ன புரிஞ்சுக்க முடியாது நம்மளால. அந்த கோபி பக்தியும் பஞ்சகீதம், ராச பஞ்சாத்தியாயம், உத்தவ பக்தி அப்படின்றது எல்லாத்தையும் பாராயண கிரமத்துல பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்து, அப்பேற்பட்ட அந்த கோபி பக்தியில எப்படி பிரஜவாசிகள் எல்லாரும் பக்தி பண்ணான்றதை நேற்றுக்கு பார்த்தோம். கக மக எல்லா விலங்குகள் எல்லாம் பூருகாம்ச அப்படின்னு சொல்லிட்டு, லதா விரக்ஷங்கள், சேத்தன வஸ்துக்கள், அச்சேதன வஸ்துக்கள், இது எல்லாம் ஒன்று ஒன்னா பண்ணிட்டு வந்து
அந்த கோபி பக்தி என்னன்றதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு அவ பகவான் விட்டு க்ஷண நேரம் பிரிஞ்சு இருந்தா கூட துட்டி யுகாயத்தே தாம் அபஷ்யத்தாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை புரிஞ்சுண்டு அவளுடைய விரகம் என்னன்றதை தெரிஞ்சுண்டு அவளுடைய அந்த ராதா பக்தி, யாரு கோபியர்களுடைய ராதா பக்தி என்னன்றதை பார்த்துட்டு அந்த சுவாமினி பக்தியை நம்மளும் தரிச்சுண்டு அந்த சுவாமினி ராதையுடைய கிருப்பையினால கிருஷ்ண பக்தியை புரிஞ்சுண்டு இருக்கிற க்ஷணத்துல நம்ம அப்ப எடுத்து பாராயணம் பண்ண ஆரம்பிச்சோம்னால் ஒரு ஸ்லோகம் மேல பொறுத்து கூட நம்மளால முடியாது. ஒரு ஸ்லோகம் இவாளதான் ரசிகாஹா புவி பாவகான்னு சொன்னா. இதெல்லாம் வாஸ்தவத்துல பிருந்தாவன கஷேத்திரத்துல இன்னைக்கும் பிரஜபூமியில போய் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே ஒரு ஸ்லோகம் அவ அதை பாராயணம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மக்னமாடுவா. இன்னைக்கும் இருக்கு அந்த மாதிரி. அப்பேற்பட்ட மக்னமாகி அவ என்ன பண்றான்னா அங்க இருக்கிறவாளாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறது, முதல் அத்தியாயம் முடிக்கிறதுக்கு அவளுக்கு 2 மாசம் ஆகும் பாராயணம். ஜன்மாத்தியசேதோன்வியாது இதரத்த அர்த்தேஸ்வ அபிஜ்ஞ ஸ்வராட் அப்படியே பண்ண சத்தியம் பரம் தேவியில 1 வாரம் இருப்பான். நிகமகல்புத்தர் ஒரு கணிதம் பலம் சுகமுகாதுனா ஒரு 4 நாள் போயிடும். அந்த மாதிரி ஆஸ்வாதனம் பண்ணி 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 நம்மளுடைய சித்தம் உருகிற வரைக்கும் பாகவதம்ன்றது அதி அற்புதமா பண்ணணும் அப்படின்றதுனால அந்த அப்பேற்பட்ட அந்த கோபி பக்தி அப்படின்றது இருக்கே அதை நம்ம பிரார்த்தனை தான் பண்ணிக்க முடியும். அப்பேற்பட்ட கோபியர்களுடைய பக்தி எந்த மாதிரி இருக்கு, கோபி பக்தி கோபி பக்தின்னு சொல்றமே அது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அழகா பிருந்தாவன மகாத்மியத்துல ஸ்ரீ அண்ணா அங்க 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 அதை காமிச்சுட்டே வர்றாரு. எடுத்த உடனே சொல்லிட்டார், இது ரொம்ப சுகோப்யமபி பக்ஷ்யாமி கோபி பாவம் சுதுர்லபம் முனையோபி ந ஜானந்தி கோபீனாம் ஹிருதயம் மிருது. அழகா சொன்னார், இந்த கோபி ஹிருதயம் இருக்கே ரொம்ப மிருதுவான ஹிருதயம் அவளோட ஹிருதயம். அந்த ஹிருதயம் அப்படின்றது முனிநாமாப்பி துர்லபம். இவாளுக்கு முனிவர்களுக்கு கூட தெரியாது, ந ஜானந்தி தெரியாத வாழ்க்கை. அதை நான் உனக்கு சொல்றேன், சுதுர்லபம், அது கிடைக்கிறது ரொம்ப 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 சிரமம். சுகோப்பியமப்பி, அதனாலே கோபியின் பேர் வச்சுட்டாலும் நமக்கு தெரியல. கோப்பியமப்பி, அவ்வளவு கோப்பியம்னா குஹ்யம், அவ்வளவு ரகசியம், அது தெரியாது. அந்த கோபி பக்தி எப்படி வரும் அப்படின்னு சத்குருநாதர் கிட்ட கேட்கிறா. எல்லாரும் பாகவதாலாம் கேட்கிறா. சொல்றார், கிம் விரதைஹி கிம் அனுஷ்டானைஹி கிம் யோகைஹி கிம் ஜபாதிபிஹி வினா கோவிந்த பாதாப்ச பக்திம் பிரேமஸ்வரூபிணி. பிரேமையை வளர்த்துண்டு அந்த பிரேம பக்தியில கோவிந்தனுடைய சரணாமுஜத்தை உன்னுடைய ஹிருதயத்துல தரிச்சிக்கல அப்படின்னா ரசாஹா பஞ்சேவ முக்கியாஹி கிருஷ்ண பக்தியாஸ்து சாதவ வாத்சல்ய சக்கிய மாதுரிய தாஸ்ய சாந்தாவிதாச்சதே நேதி பார்த்தோம். இந்த 5 பாவங்கள்ல ஏதாவது ஒரு பாவனமாவது உனக்கு பிரகடனமானாதான் யோகினாம் துர்லப கிருஷ்ண ஸ்ரீய ஏகாந்த வல்லப சுப்ரீத பிரேம பாவேன கோபிகாம் வசங்கத. அப்பேற்பட்ட தேவன் ஸ்ரீய ஏகாந்த வல்லவன் இருக்கக்கூடியவன், அப்பேற்பட்டவன் யோகிகளுக்கும் துர்லபமானவன். அவனே தானே சுப்ரீத்தக பிரியப்பட்டு பிரேம பாவத்தை எதிர்கொண்டு அந்த கோபியர்களுடைய போய் வசங்கத அவாகிட்ட வசப்பட்டுட்டான். என்னத்தை வசப்பட்டுட்டான்? ராச பஞ்சாயத்துல இப்ப பார்க்க போறோம். பகவான் கோபியர்களோட அழகுல மயங்கினான். அவளுடைய அழகுல மயங்கினான். அந்த இடத்துல அழகா ஆச்சாரியெல்லாம் சொல்ற, ஸ்ரீ அண்ணாலாம் சொல்றா, கிருஷ்ணன் அழகுல மயங்கினான்னா சொல்றதுக்கு நல்லாவா இருக்கு? அந்த அழகு என்ன? நம்மளுக்கெல்லாம் புற அழகே பார்த்து பழக்கப்பட்டு போயிட்டு, அதனால இந்த அழகு புரியாதுன்றதுனால இந்த அழகா எடுத்து சொல்றார் அவர். ஈர்ஷ்யாக காரணம் காமோம் யஸ்மாத் துருதரோ ஹரிஹி பிரேமைவ ஸ்வார்த்தரஹிதம் வல்லபீஷு பிரகாசதே. கோபி பாவம் அப்படின்றது அந்த அழகு இருக்கே, அது என்ன? ஸ்வார்த்த ரஹிதம். ஸ்வார்த்தம் அப்படின்னா எனக்கு வேண்டியது சுயநலம், சுயநலமே இல்லாத ஒரு பக்தி அப்படின்றது தான் கோபி பக்தி அப்படின்றது. எந்த இடத்துல கோபி பக்தி? முதல்ல ஸ்வார்த்தம் போயிடணும். அதுக்கு மேல சொல்ற, தாமேவாஸ்ருத வல்லவ்யோ ரமந்தே பிரேம பூர்வகம் தாபிஹி சமர்ப்பதிம் சர்வஹ மனோ வாக் காய சேஷ்டிதம். நம்மளுடைய மனசு, வாக்கு, காயம், கர்ம, சித்தம் எல்லாத்தையும் அவன்கிட்ட சமர்ப்பணம் பண்றது கோபி பக்தி. அந்த சமர்ப்பணத்தை பண்ணிட்டு அவர் சொல்றார், விலோக்கிய ரமதே தாபிஹி காருண்யேனைவ கேவலம்
ये यथा तं प्रबुद्धन्ते तां तथैव भजन्त्यजं भावितातोऽपि भक्तानां भावग्राहि जनार्दन அந்த பாவம் பொங்கணும் அப்படியே மனசுல. அந்த பாவம் கிருஷ்ண பாவம் பொங்கி 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 வெளியில வந்துட்டு அந்த சமயத்துல கோவிந்த பாத சம்ஸ்பர்ஷ சஞ்சாத பிரேம லட்சணா நிர்ஜித்ய பிராகிருதம் காமம் நிஸ்வார்த்தஸ்தம் பஜந்தி கிவத்ர சித்ரம் கோவிந்த தாசீனாம் காம சம்யமே யாசாம் பதரோ நித்யம் வாஞ்சந்தி முனிபுங்கவா. அப்பேற்பட்ட எல்லா விதமான காமத்தையும் முடிச்சு அந்த பகவானுடைய அந்த பிரேம பக்தியை நம்ம எடுத்துட்டு எல்லா விதமான பிராகிருத விஷயமான விஷயத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அவனோட பாத ரஜசுக்கு ஆசைப்படுறது தான் கோபி பக்தி. அந்த கோபி பக்தி என்ன பண்ணுவானால் எல்லாமே பகவானுக்காகவே பண்ணுவான். சர்வே ஜீவாஸ்திரிய புரோக்தா கிருஷ்ண ஏவ பரப்புமானம் यत सर्वेश्वर कृष्णस्य जीवास्तु सेवकाः एतत् तत्त्वं न जानन्ति कृष्णस्य परमात्मनः तस्मात् मुह्यन्ति वै मूढा शरीरसुखतत्पराः ये स्मरते कृष्णलीलायां शृङ्गाररसमुत्तमं स एव रसिकश्रेष्ठो रसत विधाम्बरः. அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ண ரசம் அப்படின்றது அவ கொடுக்க 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 அவளுடைய அந்த ஜீவனம் எப்படி இருந்ததுன்றதை பார்த்து 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 அந்த ஜீவனத்தை நம்ம இமிட்டேட்டாக பண்ண ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறதுதான் கோபி பக்தி லபிக்கும் அப்படின்றதுதான். அந்த கோபி பக்தின்றது பிரேம ரசமானது, பிரேமமயமானது. அதனால அந்த கோபி பக்தியை நம்ம எல்லாரும் எப்பவுமே தியாயன் விருந்தாவனே கிருஷ்ணம் ஜெகன்மோகன சுந்தரம் சம்வசேத்ய முனிதேரே பஷ்யன் லீலாஸ்தலானிச்ச. அதை நம்ம போய் இன்னைக்கும் பார்க்கணும்னா அந்த ரஜபூமிக்கு போகலாம். அங்க இருக்கக்கூடிய பிருந்தாவன கஷேத்திரத்தை பார்க்கலாம். அங்க அப்பேற்பட்ட லீலா ஸ்தலங்கள்லாம் பார்க்கலாம். இதமேவ பரம் சௌக்கியம், இதமேவ பரம் தப, இதமேவ பரம் லட்சியம் யமுனாவன தர்சனம். அந்த யமுனாவை சுத்தி இருக்கக்கூடிய வனங்கள் எல்லாத்தையும் பார்க்கறது தான் தபஸ். அதை பார்க்கறது தான் அப்பேற்பட்ட ஒரு சௌக்கியம். அதை பார்க்கறது தான் எல்லாமே பரமமான விஷயம். அப்படின்றால ஏகோ பிருந்தாவன வாசா கிருஷ்ண தர்ஷனதாயக, அதுக்கு ஆசைப்படணும் அப்படின்றத எடுத்து சொல்லி அந்த கோபியர்கள் எப்படி வந்தா, எப்படி இவாளுக்கு மட்டும் இது கிடைச்சது, இவாள்லாம் பிராகிருதமா வந்தாளா அப்ராகிருதமா வந்தாளா, அலௌகிகமான பக்தி கோபி பக்தி அப்படின்றால் அவளுக்கு அலௌகிகமா எப்படி இருக்கு. அலௌகிகம்னா புரியுறதுல லோகத்துக்குள்ள கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னா சொல்றார். கோபியர்கள் 12 விதமா வராளாம். நம்மளுக்கு ஆஸ்வாசம் நம்மளும் அந்த மாதிரி எதிகோ ஒரு வர முடியும் அப்படின்றதுனால அந்த கோபி எப்படி வரா அப்படின்னா முதல்ல எடுத்து ஜனித்வா நாயிகா பாவா பஜந்தி ஷியாம சுந்தரம். முதல்ல எடுத்த உடனேவே அந்த வேதங்கள் இருக்கு இல்லையா, அந்த வேதத்தோட ஒரு அக்ஷரமும் ஒரு ஸ்வரமும் கோபி ஆச்சாம். முதல்ல அப்படிதான் வந்தது. ஒரு அக்ஷரம் ஒரு ஸ்வரம். அதுக்கப்புறம் வேதம் முழுக்க தானே கோபி ஆச்சாம். அதுக்கு மேல அந்த ராதை இருக்காளே, அவ கிருஷ்ணனை நினைச்சுக்கிறச்செல்லாம் புலகாங்கிதம் அடைவாள், ரோமாஞ்சனம் ஏற்படும். அப்ப புலகாங்கிதம் அடைகிற நேரத்துல புலகாய ஸ்ரீயஸ்ததா சஞ்சாத ரோமகூபேபியோ கோட்டிஷோ கோபி கன்யாகாக. அப்பேற்பட்ட கோட்டி கோபிகள் அவளுடைய ஒரு ரோமாஞ்சனத்திலிருந்து வெளியில வர. அதனாலதானே இப்படி இருக்க முடியும். அந்த ராதைக்கு 8 விதமான பாவங்கள் இருக்கு கிருஷ்ணன் மேல. நம்ம சொன்ன இந்த பஞ்ச பாவத்துக்கு மேல அவளுக்கு 8 விதமான பாவங்கள் இருக்கு. ஒரு பாவமும் ஒரு சக்கியா அஷ்ட சக்கியா வந்தா லலிதா விஷாகா சித்ரா சம்பகலதா துங்க வித்யா இந்துலேகா ரங்கதேவி சுதேவி அப்படின்னு அஷ்ட சக்கிகள் இவளுடைய அஷ்ட பாவம். அப்ப இருக்கிறச்சே என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப தபஸ் பண்ணி இவன் அடைஞ்சவா, யோக மார்க்கத்தில் அடைஞ்சவாளும் முக்தி அடையிறாளோ, வைகுண்டத்தில் உட்காந்துருக்காளோ, அவள்லாம் ரிஷி ரூபமா பக்தைஹி பாகவதை சகன்னு பார்த்தோம். கொஞ்சம் தள்ளி உட்கார வச்சிருக்கான் இல்லையா. பாகவதாள்லாம் சரண சரோராந்திகம்னு கீழே தன்னுடைய சரண சாயில உட்கார வச்சுட்டு இவெல்லாம் தூரம் உட்கார வச்சிருக்காளோ இல்லையோ. பார்த்தாலாம் இந்த வைகுண்டமா பேசாம நான் கோபி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைகுண்டத்தில் இருக்கிற ரிஷியும் பகவான போய் கேட்டு யா வைகுண்ட விலாசின்யோ விஷ்ணு சேவ பராயண தாச்ச ஸ்ரீ கிருஷ்ண சௌந்தர்ய தர்ஷனேன விமோஹித. இதெல்லாம் பிரமாணத்தோட சொல்லிட்டு இருக்கோமாக்கும். இதெல்லாம் சுவாபிப்பிராயங்கள் கிடையாது. ஏதோ நம்ம நினைச்சபடி வாழலாம் கோபி வாழலாம் கோபி அப்படி இல்லை. பிரமாணத்தோட இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஆச்சாரங்கள்லாம் வர்ணிக்கிறான். அந்த மாதிரி வந்தவா அவாள்லாம் கோபியர்கள்லாம் வந்தா. இது இல்லாம ஸ்வேத தீபத்துல சில ரிஷிகள்லாம் இருக்கா. அவள்லாம் ஆத்மாராமர்கள் ஹரிகுணத்திலேயே இருக்கிறவா. அவ பார்த்தாலாம் நீங்கெல்லாம் எப்பெல்லாம் போறியோ உன்னை விட்டுட்டு நான் இங்க உட்காந்துருக்க மாட்டேன்.
என்னையும் கூட்டின்னு போன்றதால் ஆத்மாராமச்சுமனேக ஸ்வேதத்வீப நிவாசன விரஜேபி வல்லவி பூத்வா நந்தபாலம் பஜந்திதே. அவள்லாம் அந்த இடத்துல வந்து இந்த நந்தபாலனை அவள்லாம் சோககிருஷ்ணன் ஸ்ரீராமன் எல்லாம் வந்துட்டு இருக்கா. எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து இவரோட ஒருவாடின்னு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலாம். சாதாரணமா தெரியும் நம்மளுக்கு வைகுண்டம்ன்றது இருக்கு, ஒரு அண்டத்துக்குள்ளும் க்ஷீராப்தின்றது இருக்கு இல்லையா? அந்த க்ஷீராப்தின்றது நம்ம சொல்றோமே க்ஷீரசாகரம்னு சொல்றோமே, அந்த க்ஷீராப்தியில பகவான் எப்படி இருக்கான்னா அழகா பூதேவி நீலாதேவி சமேதமா இருந்துட்டு இருக்கான். பூதேவி ஸ்ரீதேவி நீலாதேவின்னு அவள்லாம் பார்த்தா நாங்கள்லாம் என்ன குறைச்சு எங்களெல்லாம் என்னத்துக்கு விட்டுட்டு போறேன், எங்களையும் அங்க கூட்டிட்டு போ. சக்கிய ஸ்ரீ பூமி நீளானாம் ஸ்திரீனாம் க்ஷீரசா திசாயின க்ஷீரச்சோரம் பதிம் லுப்த்வா கோபி புதா வசந்திதா. அவளும் க்ஷீராப்தியை விட்டுட்டு க்ஷீரச்சோரம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட அந்த பகவானை வந்து நேர்ல அனுபவிக்கணும்னு வராளாம். இந்திரலோகம், சந்திரலோகம், அக்னிலோகம், வாயுலோகம், தபலோகம், ஜனலோகம், இந்த சுவர்லோகம், இந்த லோகத்தெல்லாம் பரம பக்தாள்லாம் இருக்காங்க. எல்லாருமே இந்திர சுகத்தை அனுபவிச்சுண்டு கோவர்தனில் ஏற்படுத்துறவ கிடையாது. அந்தந்த பக்தாள்லாம் யாருக்கெல்லாம் சுத்த பக்தி இருக்கோ அவ எல்லாரும் என்ன பண்றாளா அப்படின்னா அவள்லாம் பகவான் அந்த இந்திர பூஜை கோவர்தனில பண்றச்சே பார்த்துட்டாளாம். பார்த்ததுனால அவன் என்ன பண்றாளாம் அப்படின்னா அவளும் இந்த கோபியர்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ட்டு கீழே இறங்கி வராளாம். ததைவ ஸ்வர்க சுந்தர்யாம் பஜந்தே நந்த நந்தனம் உபேந்திர பூஜ புண்ணியன கோபி புதா வசந்திதாம் மிதிலாவாசி மிதிலா பூர்வம் ராம அவதாரே ச மிதிலாபுரயோஷிதः முஹு முஹு மன்மதாக ஸ்ரேணே திருஷ்டுவாத்தம் ரகு புங்கவம். அப்பேற்பட்ட மிதிலாவாசிகள், அயோத்தியவாசிகள் இல்லை, மிதிலாவாசிகள் சீதா கல்யாணத்தின் போது பகவானை பார்த்து இவனோ ஏகாந்த வல்லவன் சொல்லிட்டு ஒருத்தர் சீதையை மட்டும்தான் வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றதுனால எங்களுக்கும் அந்த சான்ஸ் கிடைக்காதான்னா அவளும் நீங்கள் தான் கோபியர்களா வான்னு சொல்லிட்டான். சர்வ இந்திரியங்களும் எல்லாத்தையும் விட்டு சர்வ லோக ஆசைகளையும் விட்டுட்டு பாட்டுக்கு பாவம் ரிஷிகள்லாம் நிறைய பேர் உத்தம ரிஷிகள்லாம் தண்டகாரண்யம் அந்த மாதிரியான காடுகள்லாம் தபஸ் பண்ணிட்டு அவளுக்கு லோக ஆசையெல்லாம் போயிடுத்து. இவன் அங்கிருந்து மெனக்கட்டுன்னு வந்தான். யாரு? ரூப சௌந்தர்ய உதாரிய ராமன். அவள்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டா, லோக சுகம் விட்டுட்டா, இந்த அழகு இந்த அழகுலாம் வேண்டாம், நீ அங்கிருந்து மெனக்கட்டுன்னு வரான். அவளோட அழக அவளோட இதெல்லாத்தையும் கலப்பி விடுறதுக்காக அந்த தண்டகாரண விஷயங்கள்லாம் சொன்னானா ஆகதம் தண்டகாரணம் ஜதமண்டலாரிணம் ஜானகி வல்லபம் பும்சாம் அபி சித்த அபஹாரிணம் விலோக்கிய ரகுவீரம் தம்முனைய சம்சிதாவிரதாக முகுர் முகுர் ஜித காமஸ்தே ரூப சௌந்தர்யவ சித்தாக ததைவ வனவாசின்யா கிராட்ட முனி கன்யகாः விலோக்கிய முகு சர்வா பிரபும் சீதா மனோகரம். யார் சீதா மனோகரனா இருக்கானோ அந்த இடத்துல இருந்த தண்டகார ரிஷிகள் எல்லாரும் மட்டும் இல்லையா, அங்க இருந்த அந்த வேடுவச்சிகள், அவளுடைய குழந்தைகள், ரிஷிகளுடைய குழந்தைகள், இவா எல்லாரும் அப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்டாளாம். விரஜா நதியே யமுனாவா வந்தாளாம். நாகலோக கிங்கரர்கள் எல்லாரும் பலராமருக்கு சேவை பண்ணக்கூடிய கோபியர்களா வந்தாலும் அவருக்கு தனியா இருக்கு. பின்னாடி பலராமர் வாருணி எல்லாத்தையும் எடுத்துட்டு கோபியர்களோட பிருந்தாவனத்துல அவரும் ஒரு ராசலீலை பண்ணார்னு உத்தரார்த்தத்துல வருது பாகவதத்துல. உடனே நம்மளுக்கு தோணும் நம்மள சாதாரணப்பட்டவா தானே, அந்த கோபி எப்படி இவாளோட ஆடினா அப்படின்னா இவருக்கு, ஏன்னா சங்கர்ஷ்ண பகவான் ஆச்சு, ஆதிசேஷன் ஆச்சே, அதனால இவருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு நாகலோகத்துல இருந்தவாள்லாம் அந்த கோபியர்களா வந்தாலும் பலராமருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு. இந்த மாதிரி இருக்கிறச்சே நான் சொன்னேன் என்னோ நான் பொழுது பார்த்துட்டு இருக்கேன், எனக்கும் ஏதோ கோபியா வரத்துக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பார்த்துட்டா இந்த மாதிரி நான் இல்லையே. ஆஸ்வாசப்படுத்துறா. அன்யாஹா புளிந்தனாச்சர்யச்ச கிருஷ்ண தர்ஷன மோகிதாக ராதா தேவ்யா பிரசாதேன தம் பிரபு பிராணவல்லபம். இதுக்கு மேல இருக்கிறவா எல்லாரும் யாரெல்லாம் கோபியர்கள் ஆனா அப்படின்னால் அப்பேற்பட்ட அந்த காளிந்தி புனிதவனேனு சொல்லக்கூடிய அந்த யமுனா ஜலத்தை பார்த்து பிரஜக்ஷேத்திரத்துக்கு போய் அந்த கிருஷ்ண தர்ஷன மோகிதா, அந்த கிருஷ்ணனை பார்க்கணும் நேத்தி சொன்ன எல்லா க்ஷேத்திரத்திலையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அதை ஆசைப்படுறச்சவே தெரிஞ்சுதான் இந்த ராதையுடைய சுவாமினியுடைய அனுகிரகம் வேணும்ட்டு அந்த சுவாமினியுடைய அனுகிரகத்தை யாரெல்லாம் அங்க போய் பிரஜக்ஷேத்திரத்தையோ இல்லைன்னா இங்கேயே நம்ம ஹிருதயத்தையே பிரஜக்ஷேத்திரமா ஆக்கிண்டு இல்லைன்னா ஸ்ரீ பிருந்தாவனம் இந்த கிரகத்திலேயே யாரெல்லாம் ராதையை பார்த்து
என்ன நீ கோபிகை ஆக்கிட மாட்டியான்னு கேட்டால் ராதா தேவிய பிரசாதேன, அவள் நம்மளுக்கு ஒரே பிரசாதம் தான் கொடுப்பா. பழம்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டா, புஷ்பம் கொடுத்துட்டு இருக்க மாட்டா, இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டா. நீ கோபி ஆக கடவுது அப்படின்னு கொடுப்பா. அந்த பிரார்த்தனையை நம்ம வச்சுண்டு நம்மளும் அந்த மாதிரி கோபியர்களை ஆகணும் அப்படின்ற பிரார்த்தனையை வச்சுண்டு அந்த கோபி எப்பேற்பட்ட ஒரு ரசிகா பாவகாலா இருக்கான்றதுனால ஜானந்தி ரசிக பக்தா வேதச்ச பிரேம காமயோஹோ ஸ்வார்த்த லாப பர காம பிரேம நிஸ்வார்த்தம் உச்சதே காமோ விஷயா துர்கந்தோ யஸ்மாத் துரதரோ ஹரிஹி தஸ்மாத் தியக்த்ய காமானாம் ஏவ பக்தி பிரஜாயதே. காமத்தை விட்டவாளுக்கு தான் இதை கொடுப்பா. ராஜா என்ன பாப்பா நம்மள? ராதா உனக்கு அப்பேற்பட்ட ஒரு சாமர்த்தியம் இருக்கா, பக்தி இருக்கான்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டான். உனக்கு காமம் போச்சா, லோகத்தோடு இருக்கக்கூடிய அந்த காமம் போச்சா, அந்த காமம் போச்சு நிஜமாவே கிருஷ்ண பக்தி ஓணும்னு ஆசைப்படுறவாளுக்கு அதை அழகா கொடுத்து கிருஷ்ண தத்துவம், கிருஷ்ண பாவம், கிருஷ்ண பக்தி ரசம் ததா கோபிகா ஏவ ஜானந்தி முனீனாம் அபி துர்லபம் கோபிகாயாஸ்து கஸ்யசித் பாவம் ஆஸ்ரித பக்திமான கிருஷ்ண சௌக்கிய பரோ பூத்வா விருந்தாரண்ய வசே சதா அப்படின்ட்டு அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த கோபியர்கள்லாம் இருக்கலாம். இந்த மாதிரி இவ்வளவு கோபியர்கள் எல்லாரும் வந்தா அப்படின்ற அதி அற்புதமான ஒரு விஷயத்தை பிருந்தாவன மகாத்மியத்தில் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா பல ஆச்சாரியெல்லாம் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்கன்னா அந்த கோபி பக்தி என்னன்றத அப்பேற்பட்ட பிரகலாத பக்தியே மகாத்மியம் தஸ்ய சூச்சத்தைன்னு சொல்லிட்டார் அவர். சூச்சனம் தான் பண்ண முடியும். சூச்சனம்னா புரியுதுல, ஒரு ஹிண்ட் தான் கொடுக்க முடியும். பிரகலாத பக்தினா என்ன, ஒரு ஹிண்ட் தான் கொடுக்க முடியும். அதை பார்த்தோம் சப்தமஸ்கந்தத்தில் கோபி பக்தியை புரிஞ்சுட்டு முடியும். அந்த கோபி பக்தியும் சூச்சனமாக பார்த்துட்டு அவள் வாழ்க்கையை எப்படி நடத்திட்டு இருந்தான்ற பார்த்துட்டு அந்த கோபி பக்தி அவள் கிருஷ்ணன் கிட்ட தங்களை எப்படி வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டான்றதை பார்த்துட்டு அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா ராசலீலைன்றதையும் பார்த்துட்டு யதாசக்தி என்ன முடியுமோ அனுபவிச்சுட்டு ருக்மிணி கல்யாண கட்டத்தை அனுபவிச்சுட்டு இன்னைக்கு சச்சங்கத்தை பூர்த்தி பண்ணணும்னு பிரார்த்தனை. பகவான் நேற்றுக்கு பார்த்தோம் அப்படியே அழகாக வேணுகானம் பண்ணிட்டு பிருந்தாவனத்துக்குள்ள சஞ்சாரம் பண்ணிருந்தான்னு பார்த்தோம். அப்படி உள்ள போய் பலவிதமான லீலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு சமயம் என்ன ஆகுது, கோபியர்கள் எல்லாம் இந்த பசங்கள் எல்லாம் யமுனையில் குளிச்சுட்டு இருக்கு, வஸ்திரத்தை மேலே வச்சுட்டு இருக்கு, கதம மரத்தில் போய் வஸ்திராபரணம் பண்ணுறான். வஸ்திராபரணம் பண்ண உடனே அந்த இடத்துல கோபியர்களுக்கெல்லாம் அவன் வந்து ஒரு கிருப்பதான் பண்ணுறான். வஸ்திராபரணம் பண்ணான்னா நம்மள மாதிரிலாம் கிடையாது. அவளுக்கு சொல்கிறார் இந்த இடத்துல சுக்கர், இவன் வஸ்திராபரணம் பண்ணுறச்சே இவருக்கு கிட்டத்தட்ட 6 வயசு. கோபி பசங்களுக்குலாம் என்ன வயசு, 4 வயசு. அங்கே காமமாக இருக்கும், பிரேமையை தவிர வேறு எதுவும் கிடையாது. இப்பேற்பட்ட தேகாபிமானம் கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கட்டம் அப்படின்றதுனால அந்த வஸ்திராபரணம் அப்படின்ற லீலையை பண்ணி முடிக்கிறான். அந்த லீலையை பண்ணி முடிச்ச உடனே அவள்லாம் ஒன்று கேட்குறா. அவள் கேட்குறா, எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு உடனே சொல்கிற, கவலைப்படாதீங்கோ, ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு வேணுகானம் பண்ணுவேன். அந்த வேணுகானம் பண்ணுறது தான் உங்களுக்கெல்லாம் ஒரு சூச்சனம், நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் எல்லாம் வாங்குவோம் அப்படின்னு அவளுக்கு ஒரு கட்டாட்சம் பண்ணுறான். இவாளுக்கு ஏன் இந்த கத்தி கிடைச்சது அப்படின்னா அம்பாள் அனுகிரகம் பண்ணுறான். நம்ம பிருந்தாவனத்துக்கு போனாலே 2 பேரும் முக்கியமாக சேவிக்கணும். ஒருத்தர் யார் அப்படின்னா கோபேஸ்வர் மகாதேவ், இன்னொருத்தி கார்த்தியாயினி. 2 பேருக்கும் கோவில் இருக்கு அந்த இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல கோபியர்களாக ஆகணும்னு சொல்லிட்டு இவரும் வந்தாராம், சிவனும் வந்தாராம். கோபி பார்த்தா, எல்லா கோபியர்களும் பார்த்து பகவான் எல்லாரையும் சேர்த்து வைப்பான், எங்களை மாதிரி வந்தா தானே அப்படின்னு உடனே அழகா கோபி மாதிரி அவர் அழகா அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு இன்னைக்கும் கோபேஸ்வர் மகாதேவ் கோயில் போய் பார்த்தோம்னா காத்தால சிவனா இருப்பார், ருத்ராபிஷேகம்லாம் நடக்கும், எல்லாம் நடந்துட்டு இருக்கும். திரிசூலத்தெல்லாம் வச்சுட்டு இருப்பா. சாயந்தரம் போய் பார்த்தேன்னா அதெல்லாம் இருக்காது. ஒரு கூங்கட்டோடத்தை போட்டு விட்டு பெருசா ஒரு மூக்கு வளையத்தை எல்லாத்தையும் போட்டு விட்டு அழகா சிருங்காரம் பண்ணி கோபி மாதிரி இருப்பா. அந்த கோபியா அங்கிருந்து கிளம்பி ராசலீலைக்கு அவர் போவார். நம்மளும் அவர்கிட்ட அந்த நேரத்துக்கு போனால் நம்மளும் பின்னாடியே கூட்டிட்டு போவார். அவள் அங்கிருந்து நேராக சேவா கட்சி போய் ராசலீலை கொண்டு தினமும் வரா. அந்த கோபேஸ்வர் மகாதேவ் கிட்ட போனோம்னால் எனக்கு பூர்ண பக்தி கொடுனா அவர் ராதிகாக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். இந்த நேரத்தில் இவாள்லாம் என்ன பண்ணா, காத்தியாயினி மந்திரம் இருக்கு. அப்பேற்பட்ட காத்தியாயினி தான் இவாளுக்கெல்லாம் குலதேவதா, ருக்மிணிக்கும் குலதேவதா. அவள் கிட்ட போய் இவள் எல்லாரும் என்ன சொல்றா, சுவாமிக்கே சரணம், நீ வந்து எனக்கு கிருஷ்ணனையே எனக்கு பத்தியா கொடுக்கணும். இதுதான் ஆண்டாளும் பாவை நோன்புன்னு பண்ணி காட்டினான். கிருஷ்ணன் தான் எனக்கு பத்தியா வரணும் அப்படின்னு யாரெல்லாம் வேண்டிக்கிறாளோ அவ எல்லாருக்கும் இந்த அனுகிரகத்தை பண்ணுவான்றதுனால வஸ்திராபரண நிலை அதனால நடந்தது. பின்னாடியே பகவான் அழகா கோவர்தன உத்தாரணம் பண்றான். நம்மளுக்கு கதை எல்லாருக்கும் தெரியும். அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அனுஸ்மரணம் பண்ணிட்டுலாம் கோவிந்த பட்டாபிஷேகத்தை 2 நிமிஷத்துல பார்த்துட்டு கிருஷ்ணனுக்கு எல்லாம் இதெல்லாம் பண்ணா அவனும் கண்டுக்க மாட்டான்.
ஒரு விழாவாரியாக எனக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பக்தி பண்ணுறியா போகிறேன், நானே எனக்கே அபிஷேகம் பண்ணிக்கிறேன்னு இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவன் இந்திரனுக்கு இவ எல்லாரும் வருஷா வருஷம் எல்லாம் அந்த கூட்டோற்சவம்லாம் பண்ணுவா. பகவான் சொல்றான் அது அவனுடைய கடமை. அவனுக்கு கடமைக்காக எனக்கு வேணும். இந்திரனுக்கு ஒரு அகங்காரம் வந்துடுறதுன்றதுனால அவனை சிக்ஷனம் பண்ணுறதுக்காக சொல்றான். கோவர்தனம் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது. அதனால கோவர்தனத்துக்கு கோவர்தனத்துக்கு பண்றா. கோவர்தனம் எங்க சாப்பிட வருது அப்படின்னா இவனே கோவர்தனம் ஆயிட்டான். அத்தனைத்தையும் கபலீகரம் பண்றான், அத்தனையும் சாப்பிட்றான், தானே உட்காந்து சாப்பிட்டுறான். அதனாலதான் இன்னைக்கும் அன்னக்கூட்டோற்சவம் அப்படின்னு பண்ணக்கூடிய வழக்கம் அங்க. அதை பண்ணி முடிச்ச உடனேவே இந்திரனுக்கு தெரியும், நம்ம பித்ருக்களுக்கெல்லாம் மாசம் தெரியும் இல்லையா? அமாவாசை ஆச்சுன்னா ஏதோ ஒரு அர்க்கியம் வரும், எள்ளு வரும் நினைச்சிட்டு இருக்கா, அட்லீஸ்ட் விடுறோமோ இல்லையோ, அந்த மாதிரி வாழ்க்கை தெரியும். அந்த மாதிரி இந்திரனுக்கு தெரியும் வருஷம் இந்த நேரத்துக்கு ஒன்று வந்துடும், எனக்கு பெரிய மாட்டு வண்டியில் ஏறி வந்துடும், எல்லாம் புளியோதரை தேய்ச்சாதான் வந்துடும் சொல்லிட்டு வரல இந்த வாட்டி. உடனே என்ன ஆச்சுன்னா எல்லாம் பெரிய மேகங்கள், எது பிரளயகால மேகங்கள்லாம் அமிச்சான். கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சுது. உடனே அவள்லாம் என்ன பண்ணணும், இந்த கிருஷ்ணன் கிட்ட எல்லாரும் வந்து, இவனுக்கு இன்னும் 7 வயசு தான், 7 வயசு கிருஷ்ணன் சொன்னான்னு சொல்லிட்டு இந்திரனுக்கு நிறுத்தின தரத்தை பார்த்தேன்னா அந்த ஊர்க்காரெல்லாம் வந்து சொல்லணும் போது நந்தகோபா கிட்ட, ஹே நந்தகோபா புத்தியே கிடையாது உனக்கு, நீ சொன்னா நான் நிறுத்தினேன், இப்படி மழை பெய்யறதே பாரு. அவளுக்கெல்லாம் அப்படி கிடையாது. கிருஷ்ணன் சொன்னதுதான், எந்த விதமான கஷ்டமும் கிருஷ்ணனுக்கு தான். அதனால அங்கிருந்து ஓடி வந்து ஹே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட தான், கிருஷ்ண மகாபாக தன்னாதம் கோகுலம் பிரபோ திராத்தும் அர்ஹசி தேவாந்த குபிதாத் பக்த வத்சலஹா. ஹே கிருஷ்ணா, நீதான கோகுலத்துக்கு பிரபோ, நீதான பக்த வத்சலன், உன்கிட்ட வந்து நாங்க சரணடைகிறோம், நீ என்ன பண்ற பண்ணிட்ட, காப்பாத்துன்னு கூட சொல்லல, என்ன பண்ற பண்ணிட்ட. உடனே கிருஷ்ணன் நினைச்சுக்கிறான், இதுதான் நம்மளாம் என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும். கோவர்தன லீலைன்றது ஒரு பெரிய ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தையும் அதனுடைய பாவத்தையும் புரிஞ்சுக்கணும் சொல்றார். தஸ்மாத் மத் சரணம் கோஷ்டம் மன்னாதம் மத் பரிகிரகம் கோபாய ஸ்வாத்மயோகேன சோயம் மே விரத ஆஹிதஹ சொல்றான் கிருஷ்ணன். நினைச்சுக்கிறான், இவாள்லாம் என்ன சேர்ந்தவாளாச்சு, தவாஸ்மி ராகவா தவாஸ்மி கேசவான்னு சொன்னவாளாச்சு, எல்லாத்துக்கும் என்கிட்டவே வந்து உழுந்துட்டு இருக்கிறவாளாச்சே, என்னையே சரணம்னு வரவாளாச்சே, இந்த கோஷ்டம் இவாளுக்கு நாத்தம் நான் தானே, மண் நாத்தம் மத் பரிகிரகம் நான் தானே இவாளை காப்பாற்றணும். கோபாய சுவாத்ம யோகேன, இது இவனுடைய சங்கல்பம் இல்லை, இவனுடைய ஆசை இல்லை, விரதம் ஆகிதக. ராமச்சந்திரமூர்த்தியும் அதே தான் சொன்னான் இல்லையா? விபீஷண சரணாகதின் போது யாரெல்லாம் என்னை வந்து சரணம் அடைகிறாளோ அவளை காப்பாற்ற வேண்டியதுன்றது என்னுடைய விரதம் தான். அதே வார்த்தை தான் இந்த விரதம், விரத ஆஹிதக, இது என்னுடைய விரதம் அப்படின்னு சொல்லி இத்தித்வா ஏகேன ஹஸ்தேன கிருத்வா கோவர்தனாச்சலம் ததார லீலையோ கிருஷ்ண சத்ராகம விபாலகம் கோவர்தன பகவானுக்கு ஜெய். அப்பேற்பட்ட ஒரு ஹஸ்தத்துல இடது கையில ஒரு விரல்ல அந்த விரல் நுனியில தூக்கினான். அப்படி தூக்கி எல்லாரும் இங்க வாங்கோ, இவ்வளோ பெரிய மலை இப்படி இருக்கு இவனுடைய இது. நம்மளா இருந்தா நம்ம ஐயோ உழுந்துருச்சுனா என்ன பண்றது, போவே மாட்டோம் இல்லையா? அவள்லாம் கிடுகிடு ஓடி போறா. ஓடி போய் எல்லாரும் அதுக்குள்ள நுழைஞ்சுக்கிறா. அதுக்கு முன்னாடி அந்த கிராமம்லாம் அடிச்சு போயிட்டு இருக்கு, மாடுலாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு, பாட்டி தாத்தாலாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கா. எல்லாரும் திடீர்னு ஒரு மேஜிக்கலா அந்த இடத்துல வந்து உட்காந்து அத்தனை பேரும் அந்த இடத்துல பின்னாடி வரப்போறது ஒரு உயிர் சேதம் கிடையாது. ஒரு எறும்பு கூட சாகல. பிரளயகால மேகம், பிரளயகால வெள்ளம், ஒரு எறும்பு கூட சாகல. அத்தனை பேரும் அது கீழே வந்தா கோபர்களுடைய அந்த கோபியர்களுடைய பாவமே ஏதாவது கிருஷ்ண சேவை பண்ணிட்டே இருக்கணும் அவளுக்கு. அதனால பார்த்தா கிருஷ்ணன் பிடிச்சிருந்தாண்டா வாடா, நம்ம அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தடியெல்லாம், எது மாடு மேய்க்கிற தடி கொம்பு இதெல்லாம் எடுத்து கோவர்தனத்துக்கு கீழே வைக்கிறான். புடிடா எல்லாரும் முடிச்சுட்டு இருக்கான் அந்த இடத்துல. கிருஷ்ணனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, அவனுடைய பக்தர்கள் எல்லாம் தன்முகமாவே இருக்கிறதுனால அவா சகாயத்துல தான் எல்லாம் நடக்கிறதுன்றத அவளுக்கு காமிச்சுக்கணுமா. அதனால ஒழுங்கா புழிடா, உழுந்துருமோன்னு எனக்கே பயமா இருக்கணும் அவளை பார்த்து சொல்றான். அவ உடனே ஒரு தடி எப்படி எடுத்துக்கிறான், கோவர்தனம் உடற மாதிரி பவலா காமிக்கிறான் அந்த இடத்துல. புடிடா ஒழுங்கா புடிடா கிருஷ்ணனுக்கு ஹெல்ப் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தானே பண்ணிட்டு இருக்கான். நம்ம பண்றதா இந்த பாகம், நம்ம சொல்றதா பிரவச்சனம், நம்ம பண்றதா பாராயணம், சர்வத்தையும் தானே பண்ணிட்டு, சர்வத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு, ரோஹிணி அன்னைக்கு அவதாரம், ஏகாதசி அன்னைக்கு பூர்த்தி, துவாதசி அன்னைக்கு ருக்மிணி கல்யாணம், எல்லாத்தையும் சர்வத்தையும் அவனே ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம எல்லாரும் உட்கார வச்சு நம்ம ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்றதுனால எல்லாம் கேட்கற மாதிரி அந்த தடியை ஆட்டி அதை தானே சரிப்படுத்தி தானே அதை ஏத்துட்டு நம்மளையும் கோபி ஆக்க போறான்னா இவருடைய கிருபையை சொல்றது.
கோவர்தன லீலை அப்படின்றது தாற்பயம் அதுதான். அப்பேற்பட்ட பெரிய மலைன்னு சொல்றாங்க இல்லையா, இவனுக்கு அது எப்படி இருந்ததுன்னா ஸ்ரீநாத்ஜியை போய் பார்த்துக்கலாம். நாத்தத்வாரான ஸ்ரீநாத்ஜி சின்ன மூர்த்தி தான், அந்த இவ்வளவு தான் இருப்பார் மூர்த்தி. அவருடைய இந்த கையில் இப்படி வச்சுட்டு இருப்பார். அந்த இடத்துல இது பார்த்தா ஒரு சின்ன லட்டோட பூந்தி மாதிரி இருக்கும் கோவர்தம். அவரை பொறுத்திருக்கும் அவ்வளவுதான். அப்பேற்பட்ட மலையை தூக்கி வச்சுட்டு இருக்கார் அவர். இதுக்கான தாற்பயம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் அப்படின்றது இருக்கே, இதுல பல கிளேஷங்கள் இருக்கு. அதுல நீ எந்த தேவதையை போய் உபாசனை பண்ணாலும் அதுக்கான கர்மா வாசனான்றது இருக்கும். சகல தேவதைகளுக்கும் அந்தர்யாமையான பகவானை தான் நம்ம உபாசனை பண்ணணும். எல்லா தேவதைகளையும் உபாசனை பண்ணணும், ஆனால் அந்தர்யாமையான பகவானை உபாசனை பண்ணணும். அப்படி இருந்தாலும் பல கிளேஷங்கள் இருக்கும், தாப்பத்திரயம் இருக்கு, ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீகன்னு இருக்கு. பூகம்பம் மறைச்சே வந்துதான் இருக்கு. ஏன்னா நம்மளாம் தர்மம் பண்ணிருக்கோம், பாக்கி பேர்லாம் பண்ணலையே. எவ்வளவு பேர் அதர்மம் பண்ணிட்டு இருக்கா, அவளுடைய அதெல்லாத்தையும் அந்த கர்மா, மொத்த கர்மா இந்த உலகத்தை பாதிக்கணுமே. அதனால தான் கோவிட்னு வரும், சுனாமின்னு வரும், அதுன்னு வரும், இதுன்னு வரும், எல்லாத்தையும் வரும். ஆனால் அவனை சரணம் செய்வானுக்கு அவன் கோவர்தனத்தை மேல தூக்கிட்டு இருக்கான். அவள்லாம் இந்த நிழல வந்துருவான்னு அர்த்தம். அவள்லாம் இந்த நிழல வந்துருவா. சோடு மழை கொட்டும், எவ்வளவு வேணாலும் கொட்டும். அப்போ ஒரு பெரிய இடி கமால் அப்படின்னு இடிக்கும். லிட்டில் கிருஷ்ணாவை பார்த்துக்கலாம், அழகா பாவபூர்வமா எடுத்திருக்காதாவா. அந்த கார்ட்டூன் பார்த்தவர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும். டமால்னு இடிக்கும். உடனே வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு பயம் ஒன்று வரும். உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், யோசிச்சு பாருங்க, இப்படி குடிச்சுட்டு இருக்கான் கோவர்தனத்தை. இங்கிருந்து இடுப்புல இருந்து ஒரு வேணுவை எடுத்து அவனே ஒரே கையால, சஹஸ்ரபுஜன், ஒரு கையால் அழகா வேணு வாசி. அந்த வேணு கீதம், வேணு கானம் கேட்ட மாத்திரம் இவாளுக்கு லோகம் தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணலீலையில எவ்வளோ அதுக்கு மேல மேகங்கள் இடிக்கும், இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை கொட்டும், எதுவும் இவாளை பாதிக்கவே பாதிக்காது. என்ன அர்த்தம்னால், இப்பேற்பட்ட இந்த உலகத்துல எவ்வளவு கிளேஷங்கள் இருந்தாலும் அந்த கிருஷ்ணனுடைய கிருப்பை அப்படின்ற நிழல் கீழே, கோவர்தனத்துக்கு கீழே வந்து நின்றுண்டு அவனுக்கு சகாயம் பண்ணிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அக்கறையும் அந்த மாதிரி இடிகள் மின்னல்கள்லாம் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தா கூட நம்ம பாகவதம், கதாசிரவணம், நாம சங்கீர்த்தனம்ன்றது பண்ண அதுதான் வேணுகானமா. அது நம்மள ரமிக்க வச்சு அவனுடைய சரணத்துக்கு கீழே நிக்க வச்சு அந்த பயங்கள் எல்லாத்தையும் போக்கிடுக்கும். இது ஒரு பெரிய தாற்பயம். நம்ம எல்லாரையும் சாதாரணமா சொல்ல பக்தாள் அப்படின்னு இருந்ததுன்னா பயமே இருக்கக்கூடாது, பயபக்தி இருக்கக்கூடாது. 2 அனுஸ்மரணம் நம்மளுக்கு இருக்கணும். இது ஒரு இமேஜினேஷன் இல்லை, இது ஒரு ஸ்மரணம், ஒரு தியானம், ஒரு தபஸ், ஒரு பிரார்த்தனை. என்னன்னா, ஒண்ணு, நம்ம எல்லாரும் கோவர்தனத்துக்கு கீழே நின்று இருக்கோம் கிருஷ்ண சரணத்தில். இதை நினைச்சுக்கணும். ஆற்றை விட்டு வெளில போனாலும் சரி, எப்பேற்பட்ட ஸ்திதியா இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல்லையே போய் படுத்திருந்தாலும் சரி, வெளியில வந்தாலும் சரி, எக்ஸாம் எழுதினாலும் சரி, பாட்டு பாடினாலும் சரி, என்ன பண்ணாலும் நான் கிருஷ்ணனுடைய கோவர்தனத்துக்கு கீழே நின்று இருக்கேன். கோவர்தனன்றது அவன் கிருப்பை, அவனுடைய சரணத்தில் நின்று இருக்கேன். நான் அவனுடைய வேணுகானமான கதாசிரவணம், நாம சங்கீர்த்தனம் அப்படின்றத நான் கேட்டு இருக்கேன். என்ன எப்பேற்பட்ட ஒரு விக்னங்கள் வந்தாலும் என்னை பாதிக்காது அப்படின்ற ஒரு பிரஜையில நிக்கிறவா எல்லாருக்கும் அவன் கோவர்தனத்தை பிடிச்சுட்டு தான் இருக்கான். ஸ்ரீ அண்ணாமலை 2 ஆச்சாரெல்லாம் ராசிக்கத்தோட சொல்லுவா, மேல பார்த்துட்டே கோவர்தனம் ஒரு நாள் தெரிஞ்சாலும் தெரியும். இந்த இடத்துல கிருஷ்ணனை பாருங்க, உனக்கு தெரியுமா? நம்மளாம் என்ன பண்ணணும், ஆறு பார்த்துட்டு இருக்கோம். இஸ்கான்ல அழகா வரைஞ்சி வச்சிருப்பான். அந்த இடத்துல இருக்கிற கோப்பர்கள், கோப்பியர்கள், மாடு, கண்ணு குட்டிலாம் இவன் கோவர்தனத்தை தூக்கி நின்று இருப்பாங்களோ எப்படி பார்த்துட்டு நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது. இது ஒரு தியானம். 2வது தியானம், ராமபக்தாள்லாம் நிறைய பேருக்கு இருக்காது, அதனால இந்த தியானத்தை சொல்லி ஆகணும். ஒரு க்ஷணம் யோசிச்சு பாருங்க, ராமருடைய பட்டாபிஷேக திருக்கோலம் இருக்கு. ராமர் அழகா சிம்மாசனத்துல உட்காந்துருக்கார். ஒரு பக்கம் சீதை உட்கார்ந்துட்டு இருக்கா. பரத லக்ஷ்மண சத்ருகள்லாம் சாமராஜிகள்லாம் போட்டு இருக்கா. சுக்ரீவன் நல்லிவர்கள்லாம் இருக்கா. ஹனுமான் எங்க இருக்கார்? பாதத்துல இருக்கார். பகவான் அழகா ஒரு பாதத்தை தொங்க போட்டு இருக்கான். அவருடைய பாதத்தை ஹனுமான் இப்படி தன்னுடைய ஹஸ்தத்துக்கு மேல எடுத்து வச்சுட்டு இருக்கார். ராமருடைய பாதம் இப்படி இருக்கு இல்லையா, ஹனுமானுடைய ஹஸ்தம் இப்படி இருக்கு. இது 2த்துக்கு நடுவுல நம்ம இருக்கு. இதுதான் பாவம். இது 2த்துக்கு நடுவுல இருந்தா யாரால என்ன தொட முடியும்? லோகத்தில் இருக்கிற ஆபத்து நம்மளை தொடுமா? இதுல இருக்கக்கூடிய கிளேஷங்கள் தொடுமா? இந்த லோக ஆசைதான் தொடுமா? காமன் தான் தொடுமா? ஆஞ்சநேயரோட திருக்கரத்துக்கு மேல நம்மளை பிடிச்சுட்டு இருக்கார். பகவானுடைய ராமபிரானுடைய பாதத்தை கீழே உட்காந்துருக்கோம். நம்மளை என்ன தொட்டுடும்ன்ற அகங்காரம் இல்லை, அந்த கிருப்பையை நினைச்சு அதுக்கான ஒரு கிருத்தஜ்ஞதா பூர்வமான ஒரு பாவம் நம்மளுக்கு. இந்த 2 பாவம், கோவர்தனம், இந்த ராமர் பட்டாபிஷேகம், இந்த கோலத்துல தான் நம்மளை என்னைக்குமே நம்ம அங்கதான் இருக்கோம் அப்படின்ற ஒரு பாவத்துல இருந்தா நம்மளை என்ன தொட்டுடும்னு கேட்கிறா. அப்பேற்பட்ட
கோவர்தனில நடந்து முடியறது. இந்திரன் ரொம்ப வெக்கப்படுறான். அந்த இடத்துல சொல்லுவா ஸ்ரீ அண்ணா ஆச்சாரம் எல்லாம் சொல்லுவா, 7 நாள் முடிஞ்சுதான் அந்த இடத்துல பிரளய மேகம்லாம் எல்லாம் திரும்பி வந்துட்டு, மின்னல்கள்லாம் திரும்பி, வருணம் திரும்பி வந்துட்டான். இந்திரன் கேட்கறான், இன்னும் கொள்ளலாம். டேங்கை காமிச்சாலாம், டேங்க் காலிப்பா, என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் கொட்டியாச்சுன்னு சொல்லிட்டு இந்திரனுக்கு புரியறது. கீழே வரான். கீழே வந்தா இவா எல்லாரும் இந்த இடத்துல கோவர்தனம் முடிய போறது இல்லையா, எல்லாம் மலையை கீழே வைக்கிறான். எல்லாரும் வெளியில வாங்குறான், மலையை கீழே வைக்கிறான். எல்லாரும் நீங்க போங்கன்றான். கிருஷ்ணா நீயும் வாயன்னா, எனக்காக ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, பேட்டி கொடுக்கணும், தெரியும் இந்திரன் வருவான்ட்டு. அதனால கிளம்பி போயிட்டா. இவாள்லாம் போறான். அந்த இடத்துல நேரா போறான். இந்திரன் அங்கே ஏந்து வரான். பகவான் நேரத்துக்கு பார்த்து அப்படின்னு மூஞ்சி திருப்பின்றான். இந்திரன் பார்க்கறதுக்கே பிடிக்கல. கதறான் இந்திரன் வந்து, விசுத்த சத்துவம் தவதாம சாந்தம் தபோமயம் துஸ்தரஜஸ்தமஸ்கம் மாயோமயம் மாயாமயோயம் குண சம்பிரவாஹ வித்யதே தே அக்ரணானுபந்த நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மகாத்மனே வாசுதேவாய கிருஷ்ணாய சாத்வதாம்பதே நம அப்படின்னு அழறான், கதறான். சொல்றான், இன்னொரு தடவை இந்த வேலையை வச்சுக்காது, உனக்கு ஒரு கர்த்தவியத்தை கொடுத்துருக்க, அதை ஒழுங்கா பரிபாலனம் பண்ணு அப்படின்னு சொல்லி, அப்பேற்பட்ட அவனும் தன்னுடைய தவற உணர்ந்து காமதேவரையும் சுரபியையும் கூட்டிட்டு வந்து, ஏவம் கிருஷ்ணமுபாமந்திர சுரபி பயதாத்மனः ஜலைர் ஆகாஷா கங்காயா ஐராவத கிருதோத்ரதைஹி இந்திர சுரசிபி சாகம் நோதிதோ தேவமாத்ரபிஹ அப்யக்ஷிஞ்சிதாசார்ஹம் கோவிந்தைதி சாப்யதாத். கோவிந்த பகவானுக்கு ஜெய் அப்படின்னு அழகா கோவிந்த பட்டாபிஷேகம்ன்றத பண்ணி வைக்கிறான். இதுக்கு முன்னாடியே முதல் நாள் பார்த்தோம். அன்னைக்கு நிறைய பேர் வராத வாழ்க்கை திருப்பி சொல்றோம். யாரெல்லாம் கை தூக்கி இப்படி கோவிந்தா அப்படின்னு சொல்றோமோ, எல்லாரும் சொல்லலாம், இன்னொரு தடவை தப்பு இல்லை, கோவிந்தா அப்படின்னு சொல்றோமோ, அவளுடைய கோத்திரத்துக்கே நான் குணம் பட்டுட்டேன் அப்படின்னு பகவான் சொல்லி நம்மளுடைய கோத்திரத்துக்கு ஆத்ம பந்து ஆயிடுறான்றது எல்லா ஆச்சாரியம் சொல்ற விஷயம்ன்றதுனால அந்த கோவிந்த திருநாமத்தை இதெல்லாம் கொடுத்தான். யார் கோக்களை பாலனம் பண்றானோ அவன் கோபாலன், யார் கோக்களுக்கு நாயகனா இருக்கானோ அவன் கோவிந்தன் அப்படின்றதுனால அதி அற்புதமான திருநாமம். இதுக்கு முன்னாடி பிரகலாத பட்டாபிஷேக கட்டத்தில் பார்த்தோம். பாகவதத்துல 2 பட்டாபிஷேகம், அங்கேயும் பாதுகா பட்டாபிஷேகம் ஒன்று இருக்கு, ராம பட்டாபிஷேகம் இருக்கு, நடுவில் இருக்கிற சுக்ரீவ பட்டாபிஷேகம், விபீஷண பட்டாபிஷேகம்லாம் விட்டுருக்கோம். இங்கேயும் 2 முக்கியமான பட்டாபிஷேகம். ஒன்று பிரகலாத பட்டாபிஷேகம், பக்த சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி அப்படின்ட்டு நம்மளாம் அந்த நாட்டுக்கு, அதாவது பக்த சாம்ராஜ்யத்துக்கு விசா அப்ளை பண்ணணும், பாஸ்போர்ட்டே அப்ளை பண்ணணும். இந்த பாஸ்போர்ட் அந்த பாஸ்போர்ட்லாம் தேவையில்லை. கண்ணா பண்ணா இந்த நாட்டுக்கு போற அந்த நாட்டுக்கு. இதுல ஒரு பெருமை வேற நம்மளுக்கு. என் புள்ள யூஎஸ் சிட்டிசனா இருக்கும், என்ன பெருமை. என் புள்ள கோவிந்தனுடைய பிரகலாத சாம்ராஜ்யத்துல சிட்டிசன்னா பெருமை. அது மாதிரி 2வது சிட்டிசன்ஷிப், இங்க டியூவல் சிட்டிசன்ஷிப் அலவுட் ஆக்சுவலி. 2வது சிட்டிசன்ஷிப் என்ன அப்படின்னா கோவிந்த சாம்ராஜ்யத்துல நம்மளோட சிட்டிசன்ஷிப். 2 ஒண்ணுதான் வாஸ்தவத்துல. இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கணும் பசங்களுக்கு, நம்மளும் அந்த பாவத்தில் இருக்கணுன்றதுனால அது ஆச்சு. மேல அழகா ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, சரத்காலம் வந்துடுறது. அதி அற்புதமான ரம்யமான ஒரு சமயம். யமுனா நதியும் மந்தம் மந்தம்னு அழகா ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஓடிட்டு இருக்குச்சே இவனுக்கு கோபியர்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சங்கல்பம் ஒன்று வந்துடுறது. முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கான் இல்லையா. அதனால என்ன பண்றான், நேரா போய் அழகா யமுனா நதி தீரத்தில் நின்னுண்டு கரெக்டா ராத்திரி 12 மணிக்கு நடு நிசையில வேணுகானம் பண்றான். வேணுகானம் பண்ண உடனே வாழ்க்கெல்லாம் தெரிஞ்செடுத்து பகவான் கூப்பிட்டுட்டான்னு தெரிஞ்சிடுச்சு. அந்தந்த நேரத்தில் அந்தந்த கோபி பல வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கா. ராத்திரி 12 மணிக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணான்னு குதர்க்கமாக கேள்வி கேட்கக்கூடாது, பாவத்தை புரிஞ்சுக்கணும். ஆச்சு ஒரு கோபி குழந்தைக்கு பால் கொடுத்துருந்தா, ஒரு கோபி குழந்தைக்கு சாதம் ஊட்டி விட்டு இருந்தா, ஒரு கோபி அவருடைய பித்ருக்கு சுசுரூஷை பண்ணிட்டு இருந்தா, தன்னுடைய பதிக்கு சுசுரூஷை பண்ணிட்டு இருந்தா, இன்னொரு கோபி மாமனார் மாமியாருக்கெல்லாம் கால் பிடிச்சி விட்டு இருந்தா, அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா ஒரு காலத்துல, அப்படி பண்ணிட்டு இருந்தா இல்லையா. இன்னொரு கோபி அந்த இடத்துல இருந்து கிணறுல இருந்து நீர் அரைச்சிட்டு இருந்தா, இன்னொருத்தி பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தா, இன்னொருத்தி சமையல் பண்ணிட்டு இருந்தா. ஒரு கோபி ஒன்னு பண்ணிட்டு இருந்தா. வேணுங்காலம் கேட்டது போட்டபடி ஊதியாச்சு. எல்லாரும் நேரா ஓடி போய் அந்த இடத்துல அதி அற்புதமான அந்த யமுனா நதி தீரத்தில் நின்று இருக்கா. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, பகவான பிதா ராத்திரி சரதோத்புல்ல மல்லிகா வீக்ஷரந்தும் மனச்சக்ரே யோகமாயாம் உபாஸ்ரிதா. அதி அற்புதமான வசந்த காலத்துல அப்பேற்பட்ட அழகான ஒரு நடுநிசையில பகவான் என்ன பண்றான், பகவான் அபிதா ராத்திரி அப்படின்னா அப்பேற்பட்ட ராத்திரி யார் கூப்பிட்டா பகவான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை யார் பண்றது, பகவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த விஷயம் புரியும்.
ஒரு ஆஸ்வாதனம் ஏற்படும். சரி, அதி அற்புதமாக இதுக்கெல்லாம் சொல்றதுக்கு நம்மளுக்கு அவகாசம் இல்லை. இன்னைக்கு இல்லை, அவகாசம் இருந்தால் எல்லாம் விஸ்தாரமாக சொல்லலாம். இந்த பாவத்தில் தான் சகல ஆச்சாரியாலும் அவா ராசலீலை வர்ணனம் பண்ணியிருக்கா. யாரெல்லாம் ராசலீலை வர்ணனம் பண்ணியிருக்காளோ அவெல்லாம் பகவான் அப்படின்னு தான் எழுதினா. ஜெயதேவருக்கு அது ஒரு சப்தம் போரல, ஒரு அஷ்டபதியே கொடுத்தாரு இதுக்கு. எதுக்காக முதல் அஷ்டபதி, தசாவதார அஷ்டபதி பிரளய பிரயோஜிலேன்னு ஏன் ஆரம்பிச்சார் அப்படின்னா, கேசவத்திரத்தை மீனஸ்வரீர, கேசவத்திரத்தை சூக்கர ரூப, கேசவத்திரத்தை நரஹரி ரூப, கேசவத்திரத்தை ரகுபதி அப்படின்னு ஒன்று கேசவத்திரத்தை வந்தது யாரு அப்படின்னா அவர் ராசலீல தான் வர்ணம் பண்ண போறார். முதல்ல வந்தது பகவான். அதை ஊர்ஜிதப்படுத்துறார் இரண்டாவது அஷ்டபதியோட ஸ்லோகத்துல. வேதான உத்தரத்தே ஜெகன்னிவதே பூகோளம் உத்பிரதே தைத்தியம் தாரயத்தே பலிம் சலயத்தே ஹலம் கலையத்தே காருண்யம் ஆதன்வத்தேன்னு சொல்லிட்டு தசாகிருதி கிருத்தே கிருஷ்ணாய துப்பியம் நம்ம அத்தனையும் பண்ணது நீதான. ஜெய ஜயா ஜெய ஜயா ஜெய ஜயா ஜெய ஜயான்னு ரெண்டாவது அஷ்டபதி முழுக்க பகவானுக்கு கோஷம் போட்டு அந்த பகவான் லலித லவங்க அப்படின்னு ஆரம்பிச்சான். அப்படின்னா அந்த அர்த்தத்தை பாவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட பகவான் அழகா எல்லாரையும் கூப்பிட்ட உடனே இவாள்லாம் வந்துட்டா. வந்த உடனே இவாள் எல்லாரையும் பார்த்து சொல்றான், ஸ்வாகதம் ஓ மகாபாகாஹ பிரியம் கிம் கரவாணிவன் கேட்கிறான். வாங்க 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 மகாபாகாஹா. தெரிஞ்சுக்கணும் இவாளுடைய இதை. நம்மளை பார்த்து சொல்லுவானா மகாபாகான்னு. மகாபாகாஹ பிரியம், பிரியமானவளாச்சு நீங்க. கிம் கரவாணிவ, உங்களுக்கு நான் என்ன பண்ணட்டும்? இதுதான் முன்னாடி கேட்டுட்டோம் பார்த்தோம். கிம் கரவாணி, நான் என்ன பண்ணட்டும் சேவை? கிம் கர கிம் கர கிம் கர கிங்கர கிங்கர அப்படிதான் கிங்கரர்கள்னு ஆச்சு. பகவானுக்கு கைங்கரியம், அதனால கைங்கரியம்னு ஆச்சு. அதனால பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுனா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, விரஜஸ்ய அனாமயம் கச்சித்து பூதாகவன காரணம். எதுக்காக வந்தீங்க சொல்லுங்க அப்படின்னா, இங்க வந்த உடனே சொல்றான், ரஜன்யேஷா கோர ரூபா கோர சத்து ரேஷேவிதா பிரதியாத விரஜம் நேஹ ஸ்தேயம் ஸ்திரீபிஹி சுமத்தியமா சொல்றான். வாங்க வாங்கோ வாங்கோ, ஸ்வாகதம் ஸ்வாகதம் வாங்கோ. எதுக்காக இங்க வந்தீங்கோ? பிரதியாத்த விரஜம். நம்மளாம் சாதாரணமாக வரவேற்போம் இல்லையோ, எல்லாரும் ஆத்துக்காரா வந்தாங்க, அதித்திலாம் வாங்கோ வாங்கோ. எதுக்காக வந்தீங்க? இதான் முதல் கேள்வி. எப்ப கிளம்ப போறீங்கோ அடுத்த கேள்வி. அதையெல்லாம் கேட்குறாங்க இந்த இடத்துல. எனக்கு முதல்ல வந்து புரூத்த ஆகன காரணம் என்னத்தை வந்தீங்கன்னு சொல்லுங்க. இப்படியா கேட்பா யாராவது? அதான் உனக்கு தீர்த்தம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு உட்கார வச்சு காஃபி கீஃபிலாம் கொடுத்துட்டு சச்சங்கமா இருக்கலாம். அப்படி இருக்கணும். அப்படி இருந்தா அவள் அந்த மாதிரி கேட்கணும். சச்சங்கமா இல்லாம வம்பு பேசுறவாளை கேட்கலாம். பிரதியாத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவன் ஒன்று பிரதியாத்தன்றான். பிரதியாத்தனை போங்கன்னு அர்த்தம். இவாளை நினைச்சிட்டு இருக்கா பிரதியாத்த அப்படின்னு. அவனும் ரூத்தாகவன காரணம் சொல்ல போற இவா, நீ கூப்பிட்டியே அப்படின்ட்டு பிரதியாத்தனோடனே கிளம்பு அப்படின்றான் இல்லையா. உடனே நினைச்சுக்கிறா, ஓ சரி இங்க வேண்டாம், நம்ம அழகாந்தத்துல நிகுஞ்சத்துக்கு போகலாம், ராதாராணிக்கு போகலாம், பாண்டியவனத்துக்கு வர சொல்ல போறானோ, யமுனையிலே பல வனங்கள் இருக்கே, இந்த வனத்துக்கு போக சொல்ல போறான். பிரதியாத்த விரஜம்ன்றா குண்டு தூக்கி போட்ட மாதிரி இருக்கும். எல்லாரும் போங்க, திரும்பி ஆத்துக்கு போயிடுங்க அப்படின்றா. உடனே பெரிய ஒரு உபதேசம் ஒன்று கொடுக்குறான் அந்த இடத்துல. மாத்திரக பித்ரக புத்ரா பிராத்திரக பதயச்சவ விசின்வந்தி ஹ பஷ்யந்தி மா கிருத்தம் வந்து சாத்வதம் திருஷ்டம் மனம் குசுபிதம் ராகேஷகர ரஞ்சிதம் யமுனாரு லீலைரதே திரு பல்லவசோவிதம் தத்யாத மா சிரம் கோஷ்டம் சுஷூஷத்வம் மதீன் சதி கிரந்தந்தி வத்சா பாலாச்ச தான் பாயாத துக்கியத சொல்றான். எல்லா வாழ்க்கையிலும் அம்மா இருக்கா, அப்பா இருக்கா, புத்திரர்கள் இருக்கா, பந்துக்கள் இருக்கா, பிராத்தா இருக்கா, இவ எல்லாருக்கும் போய் சுசுஷ பண்ணணும்மா. இந்த இடத்துல கோர ரூபங்கள்லாம் வேற இருக்கு. அதனால எல்லாரும் அவாவா ஆத்துக்கு தத் யாத்த மாச்சிரம் கோஷ்டம் அங்க போய் சுசுஷ பண்ணுங்க. இவெல்லாம் நிக்கிறான் அங்கிருந்து. அங்கிருந்து வந்த நானும் உன்னை பாக்குறதுக்கு. நீ தான் சொல்லிருக்க ஒரு நாளைக்கு குழல் ஊதுவேன் வந்து நில்லுன்னு சொல்லிட்டு, நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ண போறேன்னு ஒரு சத்தியம் வேற பண்ணி கொடுத்துருக்க. வந்த உடனே என்ன அழகா எங்களுக்கெல்லாம் அப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணுவேன்னு பார்த்தா ஸ்திரீ தர்மத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஸ்திரீ தர்மத்தை கேட்கணும்னா நாங்க வியாச பகவான் கிட்ட போயிட்டு மகாபாரதம் கேட்டு இருப்போம். இங்கேயே வரணும். பெருசா வேற சொல்லிட்டாரு ஆனுசாசனிக பருவத்திலையும் சாந்தி பருவத்திலையும். அதை கேட்கறதுக்காக நாங்க இங்க வந்தோம். பிரதியாத்தேன்னு சொல்றியே, யாருக்கு போய் நாங்க அந்த இடத்துல போய் சேவை பண்ணணும்னு நீ சொல்ற? உங்களுக்குலாம் சேவை நின்று போயிடுத்து. அவா மாமியாருக்கு கால் பிடிச்சி விட்டுருந்த, பத்திக்கு சுசுரூஷை பண்ணிட்டு இருந்த, குழந்தைக்கு பால் ஊட்டின்னு இருந்த, அதெல்லாத்தையும் விட்டுட்டு வரைய கொஞ்சமா நியாயமா அப்படின்னா இவ அவனை பத்தி கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் நின்றுதான் சொல்லுடா பார்ப்போம். நின்றுதா எல்லாம்?
அந்த க்ஷணம் நான் அங்க என்னோட குழந்தைய விட்ட க்ஷணம் நீ என்னவா நானா மாறி விட்ட இடத்துல இருந்து நீ அங்க கண்டினியூ பண்ணதை பார்த்துட்டு தானே நான் இங்க வந்தேன். அது நடந்தது. வருது பின்னாடி ஒருவருத்தரும் என்ன பண்ணிட்டு இருந்தாலோ கிணறுல இருந்து நீர் அரைச்சுன்றதா விடுறா, அவன் இந்த கோபியா மாதிரி பிடிச்சுக்கிறான். ஒருத்தர் மாமியார் மாமனாருக்கு கால் பிடிச்சு விட்டு இருக்கா, அவன் அந்த கோபியா மாதிரி பிடிச்சு விட்டு இருக்கான். இன்னொருத்தர் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா, அவன் கோபியா மாதிரி பால் கொடுத்துட்டு இருக்கான், ஊட்டி விட்டு இருக்கான். ஒரு கோபியோட கிரகத்திலையும் ஒருத்தரும் போய் கிருஷ்ணன் தானே நின்று அந்த காரியம் இவ போனதை கூட தெரியாது, இன்னும் நன்னாவே பண்ணிட்டு இருக்கான். இவா பண்றதோட இன்னும் நல்லா பண்ணிட்டு இருக்கான். சில சமயம் ஆறுதல் பாகவதம் கேட்கவா அப்படின்னா, இல்ல எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, நீ விட்டு வாய கிருஷ்ணன், நீயே அங்க போய் உட்காந்து உன்னோட நல்லா பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு சுவானுபவத்துல சொல்றது. அடியான வேலை பார்த்துட்டு இருந்தவன் தானே, ஒரு ஹாஸ்யமா சொல்றது தான். சில சமயம் இந்த மாதிரி பிரஜ யாத்திரைன்னு கூப்பிடுவா, ரிஷிகேஷ் யாத்திரைன்னு கூப்பிடுவா, 10-12 நாள் போயிடுவேன். நான் திருப்பி வந்து பார்த்தா நான் என்னெல்லாம் வேலை பண்ணிருக்கணும், நான் பண்ணதோட ரொம்ப நல்லா செய்யப்பட்டிருக்கேன். கிருஷ்ணன் வந்து பண்ணானா தெரியாது இல்லையா, இதெல்லாம் நம்மளுடைய அபிமானம். அதனால எல்லா வேலையும் நடந்ததுன்றதை பார்த்துட்டு தானே நான் இங்க வந்தேன். என்ன போய் திரும்பி போன்னு சொல்றியே. அதுக்கு மேல ஒரு அழகான பாவம் ஒண்ணு சொல்றான். கேட்கறா, இவனை நிக்க வச்சு கைப்பிடிச்சு கேள்வி கேட்கிறான். போய் யாருக்கு நீ சுசுஷ பண்ணணும்னு சொல்ற? உன்னுடைய பத்திக்கு இல்லையா, பத்திக்கு பண்ணணும். சரி, என்னுடைய பத்தி இருக்கார். அவர் என்ன பண்றார், ரொம்ப லாவண்யமான பத்தி தான். அவர் வெளியூருக்கு போறார். பத்திக்கு நேரில் இருக்கிறச்சே சுசுஷ பண்ணுவேன். அவர் வெளியூர் போனோடனே நான் எப்படி சேவை பண்றது? இல்லம்மா, அவளை நினைச்சிட்டு ஒரு போட்டோவாவது வச்சுக்கோ. நம்மள மாதிரிலாம் இல்லை, அப்பா போனா போறோம் அப்படின்னு அப்படிலாம் இல்லை, ஒரு போட்டோவாவது வச்சுக்கோ. அவருக்கு அழகா எல்லாத்தையும் பண்ற மாதிரி பண்ணிட்டு, பாவியமாவது அவருக்கு எல்லாம் மானசீகமா எல்லா சுசுஷையும் பண்ணிட்டு அப்படி பண்ணேன். சரி, கரெக்ட் தான் நீ சொல்றது கிருஷ்ணா, நாங்க பண்றோம். அவர் அந்த மாதிரி வெளியூர் பண்ணவர், நான் போட்டோ வச்சுன்னு பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். திரும்பி வந்துட்டார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் அந்த போட்டோவை விட்டுட்டு பிரத்யட்சமா வந்துட்டாரே, அவருக்கு அத்தனை சுசுஷையும் பண்ணேன், அதை தானே பண்ணிட்டு இருக்கோம். நீதான புருஷோத்தமன். உன்னுடைய பிரதிரூபமா அந்த இடத்துல பத்தின்னு யாரையோ போட்டிருக்க, மாமனார்னு யாரையோ போட்டிருக்க, மாமியார்னு யாரையோ போட்டிருக்க, புத்திரர்கள்னு போட்டிருக்க, புத்திரின்னு போட்டிருக்க, இந்த ஸ்வஜனங்கள்னு போட்டிருக்க, இந்த வேலையை கொடுத்திருக்க, உன்னுடைய பிரதிரூபமா கொடுத்திருக்க. நீயே நேரில் வந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு நான் என்னதுக்கு பண்ணணும், நீதான் அவளை பார்த்துக்கிறேன், நான் உனக்கு பண்றேன். இந்த பாவம் இருக்கிறதுக்கு பேர் தான் கோபி பக்தின்னு பேர். அந்த மாதிரி சொன்ன உடனே பகவான் அழகா, அவன் இன்னும் கேட்கல, கையை பிடிச்சுட்டான். மைவம் விபோர் ஹதிபதித்தும் பவான் கதித்தும் சம்சம் சந்தித்ய சர்வ விஷயான் தவ பாத மூலம் பக்தாவஜஸ்வ துரக்ரஹ மாத்யஜாஸ்மான் தேவோ யதாதி புருஷோ பஜதே முமுக்ஷாம். பிரணய கீதம்னு ஒரு கீதம் பாடுறா. பிரணயம்னாலே ஒரு அதிகாரம், ஆனால் பக்தி. இது நம்மளுக்கு ரொம்ப சுலபமா பார்க்கணும்னா மார்கழி மாசம் ஒரு தடவையும் திருப்பாவையில பார்த்தோம்னா அவளுடைய பக்தி பார்த்தோம்னா பிரணயம் இல்லையா, பலாத்கார புக்தே அப்படின்னா பலாத்காரம் பண்ணி அவனை அனுபவிச்சாள் ஆண்டாள். எந்த பலாத்காரம்? பிரேம பலாத்காரம். பிரேமையில அவனை கட்டுப்படுத்தி போகாதரா அப்படின்னு அவளுடைய பாசுரங்கள்லாம் பார்த்தா உரிமை இருக்கும், அதுல கொள்ளாமல் போகாது அப்படின்னு இல்லையா. உன்னை விட்டு முடியவே முடியாது, மற்றைகள் நம் காமங்கள் மாற்று அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லுவா. ஆனால் பகவான் அதை பண்றச்சே அந்த இடத்துல பறை 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 பறைனா பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. பரமமான அர்த்தம் மோட்சம்னு அர்த்தம். அந்த பறைய நாங்க எடுத்துட்டோம் சொல்லணும். பறை தருவான், பறை கொள்வான், இப்படிதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். என்ன அர்த்தம் இதுக்குன்னா, அதிகாரத்தோட பகவானை கேட்கணும். போய் நின்று அந்த இடத்துல சண்டை பண்ணணும். ஏய், எனக்கு கோபி பக்தி வேணும்டா. புரந்தரதாசர் அழகா சொல்றார், உனக்கு பக்தி பண்ணியே தீர்வுன்றது என் சங்கல்பம். அந்த பக்திக்கு நீ உன்னையே கொடுத்துடணும் அப்படின்றது உன் சங்கல்பம். என் சங்கல்பத்தை நான் உன் சங்கல்பத்தால நிறைவேற்றிடுவேன், உன் சங்கல்பத்தை நீ நிறைவேற்ற சண்டை போடுற உட்காந்து. அப்படி சண்டை போட்டோன்னு நேரில் வந்த உடனேவே ஒரு அகங்காரம் வந்துட. பாத்தியா, நான் கூட்டம் வந்துட்டேன். நம்மளா சில சமயம் சொன்ன உடனே பூ விழுதுனா கூட ஒரு அகங்காரம் வந்துடும். பாத்தியா, நான் சொன்ன பூ விழுது, அது கூட ஒரு அகங்காரம் வந்துடும். அவன் கிருப்பையினால உணர்ச்சி இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவன் வந்த உடனே காலில் விழுந்துடணும். அதுதான் ஆண்டாள் பண்றான். அதனாலதான் ஊத்துக்காடு கவியும் எழுதினான், ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா. ஸ்வாகதம்னு அவனை உரிமையோட கூப்பிட்ட வாடா அப்படின்னு, வந்த உடனே சரணாகதம் அப்படி பண்றா. அது இந்த பிரணய விதத்துல அங்க 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 பிரதிபலிக்கிறது. சொல்றா, எதுக்காக உன்னை கூட்டம்னு நினைக்கிறேன்,
ஸ்திரீனாம் ஸ்வதர்ம இது தர்மவிதா துவயோக்தம். இந்த ஸ்திரீ தர்மங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க எதுக்கு வந்தோம்னால் ஆஷாம் பிருதாம் துவீச்சிதாத் அரவிந்த நேத்ரா பாதோபதம் பாதமூலாத்து எர்ஹி அம்புஜாட்சா தவ பாததலம் ரமாயா தட்சணம் கொச்சித் அரண்ய ஜனப்பிரியஸ்ய தத்வத்து வயம் ச தவ பாதரசப்பன்னாஹ தன்னः பிரசீத விஜினார்த்தன தேங்கிரிமூலம் தப்தாத்மனம் புருஷபூஷண தேஹி தாஸ்யம் வக்ஷஸ்ரேக ரமணம் ச பவாம தாஸ்ய கரபங்கஜம் ஆர்த்தபந்தோ தப்தஸ்தனேஷு ச சிரஸ்ஸு ச கிங்கரீனாம். உனக்கு கைங்கரியம் பண்ணம், தாஸ்யம் பண்ணம், சேவனை பண்ணம், சுசுரம் பண்ணம், அதுக்காக நாங்கள் கூப்பிட்டோமே தவிர ராசலீலைன்றதை கரெக்டா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இது முதல்ல வந்தது. ராசலீலைனா கைங்கரியம், சகல இந்திரியங்களாலும் கைங்கரியம், அந்த இந்திரியங்களையும் அவன்கிட்ட அர்ப்பணம் பட்ட கைங்கரியம். அப்பேற்பட்ட விஷயம் நடக்கிறது. உடனே இந்த இடத்துல பகவான் தன்னை அர்ப்பணம் பண்ணிட்டா, சரி வாங்கோ அப்படின்னு வந்த உடனே அவள்லாம் பலவிதமான ஸ்துதிகள்லாம் பண்றா. பகவான் பார்க்கறான். அந்த ஸ்துதிகள்லாம் பண்றாளே, இவளோட பக்தியெல்லாம் வெளிப்படுறதே, அந்த பக்தியெல்லாம் வெளிப்படுறச்சு பார்க்கறச்சே அவளுக்கு இன்னும் அத்தியந்தமா ஒரு பக்தி ஒன்று இருக்கு, இன்னும் அதை வெளிப்படுத்தல. அவன் யோசிக்கிறான், ஏன் இன்னும் வெளிப்படுத்தல அப்படின்னா அதுக்கு காரணம் அதி அற்புதமா அழகா சொல்றார் ஸ்ரீ அண்ணா. ராதாராணி கிட்ட கோலோக பிருந்தாவனத்துல இருந்துட்டு பகவான் அழகா சொல்லிட்டு வச்சு, இந்த கோலோக பிருந்தாவனத்தோட சிரேஷ்டமா ஒரு இடம் இருக்கான்னு கேட்கிறாவும். இருக்குமா அப்படின்ற. என்ன அப்படின்னா கோலோக பிருந்தாவனம் விரஜபூமி. உடனே அவ கேட்கிற, அங்க யாரெல்லாம் இருக்கா? நீங்க தான் இருக்கீங்க. இங்க யாரெல்லாம் இருக்காலும் நீங்க தான் அங்க இருக்கீங்க. அப்ப என்ன அது சிரேஷ்டம்? அங்கிக்கும் இங்கிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அங்க அப்பேற்பட்ட பூர்ண பக்தி தான், நிஸ்வார்த்த பக்தி தான், சுவார்த்தம் இல்லாம எந்த விதமான ஆசைகளும் இல்லாம இருக்கிற பக்தி தான். இங்கேயும் அதே பக்தி தான். கிருஷ்ணன் சொல்றான், அங்க கோலோக பிருந்தாவனத்துல நீங்க என்ன பிரிஞ்சதே இல்லை. என்ன பிரிஞ்சா இருக்கக்கூடிய அந்த விரக பக்தின்றது உச்சக்கட்டமான பக்தி. அந்த பக்திக்கு மேல ஒரு பக்தி இல்லை. அது பூலோக பிருந்தாவனத்துல தான் இருக்கு. விரகம் எப்போ இருக்கோ அப்பதான் பக்தி அதிகமாகும். ஆத்துல இருக்கிறவளை கூட கேட்டுக்கலாம். ஆக்சுவலி ஆத்துல இருக்கிறவங்க சண்டை போட்டுட்டு இருப்பான். வெளியில ஒரு 2 மணி நேரம் போனோம்னா அப்படியே அவனுக்கு சாப்பிட்டியா, காஃபி கட்டியா, எங்க போன, எங்க இருக்கேன்னு 1000 கேள்வி கேட்டுட்டு இருப்பான் இல்லையா? அது நம்ம சாதாரண ஒரு ஓகே அப்படின்னா அவளுக்கு இருக்காதா? அதனால இவனுக்கு தெரிஞ்சிருத்து இவளுக்கு விரகம் உண்டு பண்ணாதான் அந்த பூர்ண பக்தி கோலோக பிருந்தாவனத்தோட மேல இருக்கக்கூடிய பக்தி வெளிப்படுன்றதுனால அவன் என்ன பண்ணானா, மறைஞ்சு போனமே பகவான் காரணம் இல்லாம எதையும் பண்ண மாட்டான். அதனால அவளுக்கு ஒரு சௌபக மதம் அப்படின்னு ஒரு அகங்காரத்தை கொடுத்தான். சௌபக மதம் அப்படின்னு நம்மளுடைய அகங்காரத்துக்கு இதுக்கு ஸ்நான பிராப்தி கூட கிடையாது இல்லையா? அந்த மதம் என்ன அப்படின்னா, பகவானே எனக்காகத்தான், நான் பகவானை அடைஞ்சிட்டேன்னு ஒரு அகங்காரம் இருக்கு. அந்த அகங்காரத்தை இவளுக்கு கொடுத்தான். தாசாம் தத் சௌபக மதம் வீக்ஷமானம் ச கேசவ பிரசமாய. அந்த சௌபக மதத்தை கொடுத்து தான் அந்தர்தானமாகி பிரசமாய அவளுக்கு ஒரு சிக்ஷணம் ஒன்று கொடுத்தான். கொஞ்சம் கண்டிச்சான் சௌபக மதத்தை கொடுத்து. அப்படிதானே இருக்கணும். இந்த இடத்துல சுகர் ஒரு பதம் போடுறார். ஸ்ரீ அண்ணா அழகா எடுத்து சொல்லுவார். சொல்லுற அந்த இடத்துல இந்த சௌபக மதம் அவளுக்கு வரல, இவன் கொடுத்தான். தானா அவளுக்கு வரல, இவன் கொடுத்தான். கொடுத்தது எதுக்காக அப்படின்னா, பிரசமாய தாசாம் தத் சௌபக மதம் வீக்ஷமானம் ச கேசவ பிரசமாய அப்படின்னு வெளி உலகத்துக்கு மைக்கல சொல்லிட்டு, மைக்க தள்ளி வச்சுட்டு பரீட்சத்தை கூப்பிட்டு, ஏ பரீட்சத்தே பிரசாதாய பிரசாதாய இவாளுக்கு பிரசாதமா கொடுத்தானா அந்த சௌபக மதத்தை. ஏன் அந்த சௌபகம் வந்தாதான் அவா விரகதாபத்துல வந்து இப்ப கோபிகா கீதம்ன்றதை கொடுக்க போறா. அதுலதான் பக்தி பூர்ணமா வெளிப்பட போகுது அந்த பக்தி. அதனால அதை கொடுத்தா ஆச்சாரியெல்லாம் நிறுத்தி சொல்றா இந்த இடத்துல, அது பிரசமாய பிரசாதாயன்றது கோபியர்களுக்கு கொடுக்கல, அவளுக்கு பிரசமாய, நம்மளுக்கு பிரசாதாய. இவன் மட்டும் இந்த லீலை பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு கோபி பக்தி தெரிஞ்சிருக்குமா, கோபிகா கீதம் கிடைச்சிருக்குமா, கோபி பக்தி என்னென்ன புரிஞ்சிருக்க முடியுமா? அதை பிரசாதமா பின்னாடி யாரெல்லாம் வரலாம் அத்தனை பேருக்கு பிரசாதம் கொடுக்கணும்ன்றதுக்காக நம்மளுக்கு எல்லாம் கோபிகா கீதம் பிரசாதம் எடுத்து வாயில போட்டுக்கணும். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த பண்றான். இவா உடனே அந்த இடத்துல அப்படியே இவன் மயமாயிட்டான். இவனை தேடி 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 ஓடுறா. ஹே கிருஷ்ணானி எங்க இருக்க, ஹே கிருஷ்ணானி எங்க இருக்கன்னு ஓடி போறா. ஓடி ஓடி ஒரு 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 இடத்துக்குமா போய் அப்படியே கத்தரா. காயந்தே உச்சைஹி
அப்படியே உச்சக்கட்டத்துல அப்படியே கதறா, ஹே கிருஷ்ணா எங்க இருக்கன்னு. பிரேமஹாச அவலோகனைஹி கேடுறா. அங்க இருக்கிற ஒரு செடி மரம் கொடியா போயிட்டு கேட்டு இருக்கா. கச்சித்து அந்த புன்னாக சம்பக ராமானுஜ மாணினி ஒரு மல்லிகை பூவே கிருஷ்ணனை கண்டியா, ஹே சம்பக பூவே கிருஷ்ணனை கண்டியா அப்படின்னு ஒரு மரமாப்ப கேட்டு இருக்கா. அந்த இடத்துல ராமர் சீத்தை பிரிஞ்சு கதறினா மாதிரி இவ்வளவு கதறின்னு இருக்கா. யாரும் ஒன்றும் பதில் சொல்றதா இல்லை. உடனே அவ சொல்றா, துளசி இருக்கிறான் அந்த இடத்துல. கச்சித்து துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே சஹத்வாடி கொலை பிப்ரத்து திருஷ்டஸ்தே அதிப்பிரியோ அச்சுத. அந்த அச்சுதனுக்கு பிரியமானவளே, அந்த அச்சுதனை எனக்கு காட்டி கொடுக்க மாட்டியா? அதனாலதான் இன்னைக்கும் துளசி உபாசனம் பண்ணுறதில்லை. இந்த துளசி தேவி கிட்ட போயிட்டு அப்படியே பெருமாள் கிட்ட போய் போடுறதுக்காக மட்டும் இல்லை, அவகிட்ட கேட்கணும், அந்த அச்சுதனை எனக்கு காமிச்சு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கறா. உடனே அவள் அந்த இடத்துல இருந்து சமிக்ஞை காமிக்கிறா, இந்த பாதையை பாருன்றா. அந்த இடத்துல 2 பாதம் தெரியுது அவளுக்கு. ஒரு பாதத்துல பார்த்தால் ஒரு பாதம் பதிஞ்சு இருக்கு, இன்னொரு பாதம் பதியாம இருக்கு. அதுல இருந்து தெரிஞ்ச ஒன்னு புருஷன் ஒன்னு ஸ்திரீ. இப்ப கிட்ட போய் பாக்குறா, இதுல பகவான் இருக்கக்கூடிய யமவத்ராத ரேகைகள்லாம் இருக்கு, அதுக்கு ராதைக்கு இருக்கக்கூடிய ரேகைகள்லாம் இருக்கு. அப்படியே உட்காந்துட்டாள், அப்படியே அவள உட்காந்துட்டா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் ராதைக்கு பகவான் கிடைச்சா போரும். ராதா என்ன நினைச்சிட்டு இருக்கா, கிருஷ்ணன் தன்னை மட்டும் கூட்டின்னு போயிட்டான், இவ பின்னாடியே வருவான்னு பார்த்தா இவாள்லாம் ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே எல்லாம் உட்காந்துட்டா. இவ பின்னாடி வர்றது தெரியல. உடனே ராதைக்கு தோணித்தான், நான் இவன் கூட இருக்கிற வரைக்கும் இவா அவனை கூப்பிடவே மாட்டா, நானும் இவனை விட்டாதான் பகவானை தேடி இவாள் வருவா. எனக்கே இந்த விரகதாபம் இருக்குன்னா தான் இவாளும் பகவானை கூப்பிடுவா, அப்போ பகவான் வருவான் அப்படின்றதுனால அந்த இவாளுக்கெல்லாம் சௌபக மதத்தை பகவான் கொடுத்தான். ராதையோ அந்த சௌபக விரதத்தை தானே எடுத்து தலையில போட்டுண்டு பகவானை இங்க போ அங்க போ, தோல்ல தூக்கிக்கோ, என்ன இங்க தூக்கின்னு போ, என் தலையில வச்சுக்கோ, என்னுடைய பாதத்தை எடுத்து உன் தலையில வச்சுக்கோ அப்படின்றா. கிருஷ்ணன் புரிஞ்சுன்றான். இவளுக்கு சகிருதயம் தானே. இவளுக்கு ஏன் இப்படி சொல்றானா, இவளுக்கும் சௌபக மதம் வந்ததுன்னு நான் மறைஞ்சு போகணும், அப்பதான் இவாள்லாம் பாடுவா, அப்பதான் இவாளுக்கெல்லாம் கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அவளுக்கும் அந்தர்தானமாறா. இந்த ரகசியங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வெளியில அப்படியே போய் சொல்லிடக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இதெல்லாம் நம்ம இம்லி தலான்ற இடத்துக்கு போய் பார்த்தா வரைஞ்சி வச்சிருப்பா, செதுக்கி வச்சிருப்பா. இன்னைக்கு கூட ரகசியமான விஷயங்கள் இதெல்லாம் ஸ்ரீ அண்ணால இருந்து எல்லாரும் ஜாகிரதப்படுத்துறா, வெளியில சொல்லாதீங்க. இது எப்பேற்பட்ட கிரகம் எல்லாம் அப்பேற்பட்ட ஸ்ரீ அண்ணாவுடைய பக்தாள்ன்றதுனால இதை கொஞ்சம் தைரியமா அவர் முகமா எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தெல்லாம் கண்ணாபுரம் வெளியில போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. அப்பேற்பட்ட அவள் உடனே வரா, ராதைக்கும் கிருஷ்ணன் கிடைக்கல அப்படின்னு உடனே எல்லாருமா சேர்ந்து ஹாநாதா ரமணா பிரேஷ்ட குவாசி குவாசி மகாபுஜ தாஸ்யாஸ்தே கிருபணையாமே சகே தர்ஷய சன்னிதம்னு ஓன்னு அலர்றா. ஹே கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா ரமாநாதா வரமாட்டியா வரமாட்டியான்னு அலர்றா. ஒருத்தர் ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறா. தன் மனஸ்காக ததா லாபாக தத் விசேஷ்டாக ததாத்மிகாக தத் குணாரேவ காயந்தன்னு சொல்லிட்டு அவனுடைய ஒரு குணத்தையும் ஒரு லீலையும் அனுஸ்மரணம் பண்ணிட்டு அவனை அதெல்லாம் இவாளே அதை பண்ணி காட்ட ஆரம்பிச்சு, ஒரு கோபி இன்னொரு கோபி நீதான் காளிங்கன், நான் உன் மேல நடனம் ஆடுற பாருன்றா. இன்னொரு கோபி இந்த இடத்துல பிரம்மாண்ட லீலை காமிக்கிறா. ஒருத்தரும் அப்படியே அந்த கோபி மயமா ஆனது. அதனுடைய உச்சம்தான் கோபி பக்தி விரக பக்தின்றது. அதை அதி அற்புதமா பாவபூர்வமா ஸ்ரீ அண்ணாவதார வேற யாராலும் கொடுக்க முடியுன்றதுனால அந்த அதி அற்புதமான அந்த கோபி பக்தி அவனை பிரிஞ்சு அவ கதறக்கூடிய கோவிந்த சதகத்தை பாவார்த்தத்தோட அனுபவிச்சுட்டு மேல அந்த கோபி பக்தி எப்படி சார்த்தமாச்சுன்றதை பார்க்கலாம். ராதேகிருஷ்ணன். अवलोक्य भृशं भवति मुग्धा काचिन्मेदुरं मुदीर कदम्बं वीक्ष्य स्वागतं प्रियेति स्तब्धा एवं गोकुल नारीचरितं काचित् स्वगृहे पाकसमये नटवर स्मरणात् अनुनटति काचित् कोमल मञ्जुल शुकयुग भाषण मुग्धापि अनुरटति
एवं गोकुल नारी चरितं काचित् दधिधृत चोरस्मरण विमुग्धा लुण्ठति दधि भाण्डं काचित् गोवत्स चारण चरित स्मरणादृत्यति धृत्वा दण्डम् एवं गोकुल नारी चरितं काचित् पतिसुत बन्धुगणानपि त्यक्त्वा यमुना तीरं याति काचित् व्यत्यस्त वस्त्राभरणा भ्रान्ता कृष्णम् अनुधावति एवं गोकुल नारी चरितं काचित् आगत सखीं परिरभ्य कृष्णं स्मृत्वा चुम्बति अधरं काचिन्निपतति यमुना सैले कुवलयं दृष्ट्वा नीलं सुन्दरम् एवं गोकुल नारी चरितं काचित् रजुं वीक्ष्य त्वरया कालीयोऽयम् इत्यभिरौति काचित् वर्षति मेघे मुग्धा गिरिधार्यहमिति प्रवदति एवं गोकुल नारी चरितं काचित् रोदिति काचित् हसति काचिन्निपतति गतप्रज्ञा काचित् नृत्यति काचित् गायति काचित् भणति प्रेमरसज्ञा एवं गोकुल नारी चरितम् கோபியர்கள்னா எப்படி இருந்தாங்கிறது கிட்டா நான் இந்த கீர்த்தனத்துல வர்ணிச்சிருக்கா. காச்சித் யமுனா ஷ்யாமல சலிலம் ஷ்யாமலாம் சூரியநந்தினி. ஷ்யாமலாம் சூரியநந்தினிங்கிற யமுனைய பார்த்துட்டு நீல கலர்ல தானே இருக்கா யமுனை, ஏன்னா கிருஷ்ணன் அவ்வளோ அங்க விளையாடி இருக்கான் இல்லையா. பார்த்துட்டு அவலோக்கிய பிருஷம் பவதி முக்தா, ஆஹா என் கிருஷ்ணன் தான் இப்படி யமுனையா ஓடுறானா அப்படின்னு அப்படியே மக்னம் ஆயிட்டாளா அந்த யமுனைய பார்த்து. காச்சு மேதுரம் உதிரகதம்பம் அப்படி அந்த நீல மேகம் வச்சு அது நீல மேகமா தெரியலையா, நீலமேக சியாமலனான கிருஷ்ணனா தெரியறதா. நீலபால அப்படின்னு நீலபாலன் தான் இப்படி வரானா அப்படின்னு கோபியர்கள்லாம் அந்த மேகத்தை பார்த்து ஸ்வாகதம் பிரியதி ஸ்தர்தா, ஸ்வாகதம் கிருஷ்ணா ஸ்வாகதம் கிருஷ்ணா அப்படின்னு அந்த நீலமேகத்தை பார்த்து கிருஷ்ணன் ஞாபகம் அந்த நீலமேகத்தை ஸ்வாகதம்னு கூப்பிடுறாளாம். இப்படி ஒரு கோபி இருக்கானா. இன்னொரு கோபி என்ன பண்றா, காச்சித் ஸ்வக்ருஹே பாக சமயே தன்னோட சமையல் கட்டுல சமையல் பண்ணிட்டு இருக்காளாம். அப்போ நட்டவர ஸ்மரணாத் அனு நட்டத்தி நந்தகோபன் குமரனோட ஸ்மரணம் வந்துட்டான். சமையல்லாம் மறந்துட்டாலாம். அப்படியே ராஜகோபாலன் ஞாபகம் அந்த கரண்டி எடுத்து இங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காளாம். காச்சித் கோமல மஞ்சுள சுகயோக. இன்னொரு கோபி கிட்ட ஒரு கிளி இருக்கான். அந்த கிளி கிட்ட
काचित् कराम्बोजपुत्ते निषण्णं क्रीडाशुकं किं शुकरक्ततुण्डम् अध्यापयामास सरोरुहाक्षी गोविन्द दामोदर माधवेति. கோவிந்தா தாமோதரா மாதவான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு அந்த கிளி கிட்ட சொல்றானா. அதே கிளி கிட்ட இன்னொன்னு என்ன சொல்றா, மாதவ கர்ணே கதைய மம கதாம் அப்படின்னு அந்த மாதவன் கிட்ட போய் என்னோட கதைய சொல்லேன் கிளி அப்படின்னு தூது அனுப்புறாளாம். இன்னொரு கோபி என்ன பண்றா, காச்சித் ததித்ருத சோர ஸ்மரண விமுக்தாலுண்டதி ததி பாண்டம். இன்னொரு கோபி வந்து வெண்ணெய் கடையர்ச்சே நவநீத சோரனான கிருஷ்ணனோட ஞாபகம் வந்திருக்கான். அப்போ வந்து என்ன பண்றா, விமுக்தா லுண்டதி தடிபாண்டம் ஸ்மரணா நிருத்தியதி திருத்வா தண்டமுறை கோலை எடுத்துட்டு எல்லா பானையும் உடைக்கிறாளாம். நந்தகோபாலா நந்தகோபாலா அப்படின்னு உடைக்கிறாளாம். இன்னொரு கோபி என்ன பண்றா, காச்சித் பதி சுத பந்துகணானபி த்யக்வா யமுனா தீரம் யாதி. இன்னொரு கோபி வந்து அங்க வந்து பானையிலேருந்து தண்ணி எடுத்துட்டு வரணும்னு யமுனைக்கு போயிருக்கா. ஆனா வந்து அங்க அப்படியே கிருஷ்ணனை ஸ்மரிச்சுட்டு அப்படியே மக்னம் ஆயிட்டாராம். இன்னொரு கோபி வந்து நிபத்தது யமுனா சலிலே குவலயம் திருஷ்டுவா. ஒரு குவலயம் பூன்னு நதியில ஓடும். அந்த குவலயம் புஷ்பங்கிறது வந்து நீல கலர்ல இருக்கும். அது பார்த்துட்டு கிருஷ்ணன் தான் யமுனையில உழுந்துட்டானோ அப்படின்னு குதிச்சிடுறாளாம் யமுனையில. இன்னொரு கோபி வந்து என்ன பண்றானா, காச்சித்து ருஜம் வீச்ச துவரையா காலியோயம் இத்தியபிரக்தி. ஒரு கயர் கணத்துல இருந்து கயர் எடுத்து தண்ணீர் ஒப்பரா. அந்த கயரை பார்த்துட்டு காளிங்கனோ காளியனோ அப்படின்னு நினைச்சு கிருஷ்ணனை காளியன் பிடிச்சிட்டா எல்லாரும் வாங்கோ வாங்கோ அப்படின்னு கத்துறாளாம். இன்னொரு கோபி என்ன பண்றானா, வருஷதி ஜோன்னு மழை கொட்டதுனா மழை கொட்டினோடனே கிரிதாரி ஸ்மரணம் வந்துட்டா. கிரிதாரி அகம் இது பிரவததி. கிரிதாரி அகம் கிரிதாரி அகம், நான் தான் கிரிதாரி நான் தான் கிரிதாரி, நான் கொடைய புடிக்கிறேன் எல்லாரும் வாங்கோ அப்படின்னு. கிரிதாரி தண்ணிய மறந்துட்டாலே எல்லாமே கிருஷ்ணனா தெரியச்சே, தான் வேற கிருஷ்ணன் வேறன்னு எப்படி தெரியும்? அதனால நான் தான் கிரிதாரி அப்படின்னு ஒரு ஸ்மரணம் வந்துட்டான். இப்படி ஒரு கோபி இருக்காளாம். ஒரு கோபி காச்சித் ருதிதி, ஒரு கோபி கிருஷ்ணன் நினைச்சுட்டு அழுதுண்டே இருக்காளாம். காச்சித் ஹசதி, ஒரு கோபி கிருஷ்ணலீலைய நினைச்சுட்டு சிரிச்சுட்டே இருக்காளாம். காச்சித் நிபத்ததே கத பிரக்ஞா, ஒரு கோபி வந்து கிருஷ்ணனை நினைச்சுட்டு மக்னமாய் உழுந்துட்டாளாம். காச்சித் நிருத்தியதி காச்சித் காயதி காச்சித் பணதி. ஒரு கோபி பாடுறாளாம், ஒரு கோபி ஆடுறாளாம். இவாலாம் எப்படி இருக்கா, காச்சித் பணதி பிரேம ரசஞா, எல்லாருமே பிரேமமயமா இருக்காளாம். ஏகம் கோகுல நாரி சரிதம். இப்படி வந்து கிருஷ்ணன் வந்து ராசலீலை பண்ணிட்டு போயிட்டான். அப்புறம் வந்து மதுரைக்கு போயிட்டு வரேன்னு தானே சொன்னான். 100 வருஷ காலம் இப்படியே இருந்தாலாம், கிருஷ்ண ஸ்மரணத்திலேயே இருந்தாலாம். அப்போ வந்து என்ன எல்லாருக்கும் வந்து கிருஷ்ணன் ஒரு பிரசாதம் கொடுக்கறான். இந்த கோபியர்களுக்கு என்ன கொடுக்கறான், விரஹா சக்தி நேவ பரா பிரேமினா, விரகத்தை கொடுத்துட்டானா. நீ வந்து விரகத்துல வந்து துடிச்சுண்டு இரு அப்படின்னு எல்லா கோபிகளும் கிருஷ்ண விரகத்துல இப்படியே இருக்கலாம். அப்பேற்பட்ட கோபி ஸ்மரணையோட நம்ம எங்க அண்ணா கீர்த்தனை அனுபவிச்சது கிருஷ்ண ராதா ராணியோட கிருபை. ராதே கிருஷ்ணன். அப்பேற்பட்ட கிருஷ்ண விரகம், அந்த விரகத்துல அவள்லாம் துடிக்கிறா. அதுதான் அந்த இடத்துல அழகா ஜெயதி தேகிகம்னு எடுத்து ஒரு பெரிய அதி அற்புதமான கோபிகா கீதம். அந்த கோபிகா கீதத்துல நம்மளுக்கு அவளுடைய பக்தி என்னன்றது புலப்படுறது. அந்த புலப்பட்டு இருக்க அவ்வளோ ஒரு அழகான பக்தி. அவள் சொல்றான், என்னுடைய மிருதுவான அங்கங்கள் இவன் மேல பட்டா கூட இவனுக்கு வலிக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பக்தி. அவ கிருஷ்ணான் கதர்றா. இந்த இடத்துல அவ பாடுறா ஜெயதி தேகிகம்னு. இதுல அதி அற்புதமான ஒரு ரசம் என்ன அப்படின்னா, கோபியர்களை விட்டு கிருஷ்ணன் விலகினான் அப்படின்றது இல்லை, கிருஷ்ணனை விட்டு கோபி விலகினா அப்படின்றது அவன் வச்சுட்டு இருக்கானா. அதனால இவா இங்க ஜெயதி தேகிகம்னு இவா சொன்னா, அவன் அங்கிருந்து பின்னாடி உட்காந்து ஜெயதி தேகிகம்ன்றா. இவன் கோபி முகமா என்னத்தெல்லாம் சொல்றாளோ அவன் அங்க திருப்பி சொல்லிட்டு இருக்கா. அவ இந்த இடத்துல இருந்து ஓன்னு அலறினா இவனும் ஓன்னு அலறான்.
அந்த மாதிரி மாற்றி 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 பண்ணிட்டு இருக்கா. ஒரு கட்டம் வருது, இவ அலறல் அவ அலறல் ரெண்டும் மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கச்சே இதுக்கு மேலே அவளால் அலறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதி கோபிய பிரகாயந்த பிரலபந்திச்ச சித்திரதாம் ருருது சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ண தர்ஷன லாலசா. அப்பேற்பட்ட ருருது சுஸ்வரன்றான். அழுகுனா நம்மள ஒப்பாரிந்தான்னு சொல்லுவோம், சுஸ்வரம் அப்படின்றான். ரொம்ப அழகான கதறல். அப்பேற்பட்ட ஒரு இது நடந்துட்டு இருக்கிறச்சே கிருஷ்ண தர்ஷன லாலசான்னு. இதுக்கு மேல கிருஷ்ணனை பார்க்கலனா, இந்த க்ஷணம் கிருஷ்ணனை பார்க்கலாம் என் உயிர் போயிடும்னு இவளுக்கு இருக்கு. இந்த க்ஷணம் இதுக்கு மேல கோபியர்களை பார்க்கலனா என் உயிர் போயிடும்னு கிருஷ்ணனுக்கு இருக்கு. அந்த மாதிரி பரஸ்பரம் அந்த 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 நேரத்துல தாசாமாவிரபோச்சௌரிஹிம் ஸ்மயமான முகாம்புஜ பீதாம்பரதர ஸ்ரக்வி சாட்சாத் மன்மதமன்மதாக அப்படின்னு அந்த இடத்துல அழகா ஆவிர்பூத் சௌரிஹி ஸ்மயனமான முகாமுஜகன் ஒரு மந்தவாச முகத்தோடு எழுந்து சாட்சாத் மன்மத அப்பேற்பட்ட அற்புத சௌந்தர்ய ரூபமாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் அங்கே வந்து ஒரு கோபியம் நிற்க வச்சு உங்களுடைய பக்தி இப்பதான் சார்த்தமாச்சு, உங்களுடைய பக்தி பூர்ணமாக வெளிப்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லீலையை பண்ண. என்னை யாரெல்லாம் தரிசனம் பண்ணுறாளோ, இந்த ஸ்மரணையை பண்ணிட்டு இருக்காளோ, உங்களெல்லாம் யார் ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காளோ அவள் எல்லாருக்கும் என்னைக்கும் எப்பவுமே க்ஷேமம்தான் மங்களம்தான் அப்படின்றத சொல்லி ஒரு கோபி இன்னொரு கோபியோடு நின்றுண்டு ஒரு கிருஷ்ணன் ஒரு கோபி, ஒரு கிருஷ்ணன் ஒரு கோபி பார்த்தானா ரெண்டு கோபிக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணனா, ரெண்டு கிருஷ்ணனுக்கு நடுவில் ஒரு கோபியான்னு தெரியாது. அந்த மாதிரி அழகா ஒரு சரங்கட்டினமாக இருந்துட்டு அதி அற்புதமாக ராசலீலை பண்ணி அவளுக்கு உத்தாரணம் பண்ணி நிருத்தியந்தி காயதி காய்ச்சது கூஜு நூப்புற மேகலா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்றது எப்படி பண்ணான் அப்படின்னால் ஸ்வ பிரதிபிம்ப விப்ரமக சுகர். இதெல்லாம் ஸ்வ பிரதிபிம்ப. நான் அப்படின்னு நின்றுட்டு இருக்கேன், ஆடின்னு இருக்கேன், எனக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குன்னா நான் ஆடுறேன், என்னுடைய சொரூபம் தான் கண்ணாடியில் ஆடுறதுன்றது இல்லையா? அது மாதிரி இவன் வேற, கோபியர்கள் வேற இல்லை, இவன் பிம்பம் அவ பிரதிபிம்பம், பிம்பம் பிரதிபிம்பம்னு ஆடினாலாம். அது அவளுக்குள்ள இருந்த அந்யோன்யம். அதனாலதான் இது ஆத்மாராமோபி லீலையா அப்படின்னு வர்ணனை பண்ணார். இதெல்லாம் ஆத்மாராமர்களே அனுபவிக்கக்கூடிய லீலை அப்படின்றத சொல்லி இப்பேற்பட்ட இந்த அதி அற்புதமான லீலை யாரெல்லாம் அனுபவிக்கிறாளோ அவளுக்கு இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற காமம்ன்றது விட்டு போயிட்டு அப்பேற்பட்ட பிரேம பக்தி உண்டாகி அந்த கிருஷ்ணன் கோபியர்களுக்கு எப்படி கிடைச்சானோ அந்த மாதிரி கிடைப்பான் அப்படின்ட்டு அதி அற்புதமாக ராசலீலையை கொண்டு வந்து முடிக்கிறார். அதுக்கு மேலே மத்ரா லீலைகள்லாம் நடக்கிறது. அக்ரூரர் வரார், வந்து இவனை கூட்டிட்டு போறார். இவாள்லாம் தடுக்கிறார், விட முடியாது அப்படின்றா இவாள்லாம். அந்த இடத்துல அந்த கட்டத்தில் தான் சொல்றார். அது விருந்தாவன மகாத்மியத்தில் விஸ்தாரமா வருது. அவர் என்ன பண்றார், அந்த நேரத்தில் கோபியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அக்ரூரருடைய ரதத்தில் ஏறின்றார் ராமகிருஷ்ணாதிகள். இவாளெல்லாம் தர்ணா பண்றான். எங்க கோபியர்கள் தான் ஃபர்ஸ்ட் தர்ணானா என்னன்னு சொல்லி கொடுத்தாரு. அவகிட்ட தான் எல்லாம் கத்துண்டுது. அப்படி தர்ணா பண்றா எல்லாரும். என்ன சொல்லி தர்ணா பண்றாங்கன்னா, நீ எங்களை விட்டு போக முடியாது அப்படின்றச்சே அவர் சொல்றார், இமம் பக்தஜனம் சர்வம் ந தியஜாமி கதாச்சன. அம்மா நான் உங்களை விட்டு போல, கவலையே படாத, பிருந்தாவனம் மிகம் திவ்யம் ந தியஜாமி கதாச்சன. இந்த பிருந்தாவனத்தை விட்டும் எங்கேயுமே போக மாட்டேன். ராதிகாத்யா மத் பிரியாட்சக மயா நித்தியம் வசந்தி. உங்களுடைய இந்த பிரியைகளான உங்ககிட்ட தான் நான் என்னைக்கும் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்றா. சமாதானம் ஆகல. உடனே ஒரு திவ்ய தரிசனம் கொடுக்குறா. பாகவதத்தில் அதனுடைய விவரணம் வரல, பிருந்தாவன மகாத்மியத்தில் வருது. இங்கிருந்து கோலோகத்தை காமிக்கிறான் பகவான். கோலோகத்தில் காமிச்சு அங்க இருக்கிறவா தான் இங்க இருக்கிறவான்னு காமிக்கலையா, இங்க இருக்கிறவா தான் அங்க இருக்கிறவான்னு காமிச்சான். இங்க யசோதானந்த கோபன், அங்க யசோதானந்த, இங்க வந்து ஒரு லலிதா சக்கின்னு அங்க ஒரு லலிதா சக்கி, இங்க ஒரு மாடு கண்ணுக்குட்டினா அங்க ஒரு மாடு குட்டி, அத்தனையும் இங்க என்ன இருக்கோ அத்தனையும் இங்க காமிச்சு நம்ம என்னைக்குமே ஒன்னாதான் இருக்கோம். நம்மளுக்கு உறவையால் நமக்கு இங்க ஒழுக்க ஒழியாது, பிரிவே கிடையாது அப்படின்றத காமிச்ச அப்புறம் தான் அவன் விட்டாளாம். குழந்தை சொன்ன மாதிரி அவன் மதுராகமனம் பண்றான். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல அவா பின்னாடி இவனை 100 வருஷம் கழிச்சு குருக்ஷேத்திரத்துல பார்க்க போறா. அது வரைக்கும் இவா இந்த மாதிரி இருந்தான்றதுக்கு நிரூபணம் என்னன்னா, உத்தவனை கொஞ்ச நாள் கழிச்சு தூது அனுப்புறான். மதுரா போறான். கம்சவதம்லாம் ஆயிடுத்து. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. கம்சவதம்லாம் ஆயிடுத்து. உத்தவனை கூப்பிடுறான் ஒரு நாளைக்கு, ஹே உத்தவா, என்னுடைய தூதனா போ கோகுலத்துக்குன்னு. கோகுலம் போறான். அந்த இடத்துல இவாளுடைய அப்பேற்பட்ட அந்த பக்தி அழகா ஸ்ரீ அண்ணாவும் சொல்லுவார். உத்தவன் மதுரால இருந்து தான் போனான், கிருஷ்ணன் அனுப்பிச்சுதான் போனான், கிருஷ்ண தூதனா தான் போனான், கிருஷ்ண சந்தேசத்தை எடுத்துட்டு தான் போனான். அங்க போய் பிருந்தாவனத்துக்கு போய் பார்த்த உடனே கிருஷ்ணன் மதுரையில இல்லவே இல்லைன்ட்டான். அவன் அமிச்சுதான் வந்திருக்கான். ஏன்னா பல பாவம் மதுரையில இவனை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவாவா ஏதோ இருக்கா, ஒண்டியா உட்காந்துருக்கான். இந்த இடத்துல இவா கிருஷ்ணன் இல்லாம
பிரதிகிரகம் 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 குழந்தை சொன்ன மாதிரி கோவிந்தா தாமோதரா மாதவா அப்படின்னு வந்து உத்காய்க்கினாம் அரவிந்தலோச்சனா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துற அந்த கத்தல் அந்த மேல இருக்கக்கூடிய அத்தனை ஆகாசத்து மேலே மிஸ்ரிதம் கலந்து சர்வ அமங்கலங்களையும் நீக்கி எப்பவுமே கிருஷ்ண பக்தியிலேயே ஆழ்ந்துட்டு இருக்கிற கோகுலத்தை பார்த்து ஆச்சரியப்படுறான். அந்த கோபியர்கள் கிட்ட சரணாகதி பண்றான். கோபியர்கள் அவளுடைய பக்தியை இவனுக்கு கொடுக்கிறா. கோபி சிஷ்யனான அப்புறம் தான் உத்தவனுக்கு உத்தாரணம். அந்த இவாளுடைய இந்த பக்தி அங்க நிரூபணம் ஆறுது. இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்தாலும் அதே பக்தியில இருக்கா. அப்பேற்பட்ட கோபி பக்தியை ஸ்மரணத்துக்கு மேல நம்மளால வேற எதுவும் அனுபவிக்கணும்னு தோண முடியாது. ஏன் சாதாரணமா இந்த இடத்துல பிரவச்சன காலத்துல சப்தாகத்துல பாவம் 12 ஸ்கந்தம் எழுதியிருக்காரு சுகர். இன்னும் மேல வருது இல்லையா? மேல வந்து குச்சிலு உபாக்கியானம்னு வரும்போது உத்தரார்த்தத்துல தந்தபக்தன் சிசுபாலன் எல்லாத்தையும் அவதார காரணத்தை பிடிச்சிக்கிறதுக்காக வதம் பண்ணா. இந்த அசுரனை வதம் பண்ணா, அந்த அசுர வதம் பண்ணா. நவயோகிகள் உபாக்கியானம் ஏகாதச ஸ்கந்தத்துல இருக்கு. வசுதேவருக்கு கொடுத்த உபாக்கியானங்கள்லாம் இருக்கு. உத்தவ கீதைன்னு பெருசா இருக்கு. அப்புறமா பரீட்சித் மோட்சம் இருக்கு. மார்க்கண்ட ரிஷியோடைய அப்பேற்பட்ட அதி அற்புதமான அந்த வர்ணனை இருக்கு. எல்லாம் இருக்கும் இல்லையோ? அதெல்லாம் சொல்லாம சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேராக வருவோம். பாலலீலர் சொல்லுவோம், விருதாலீலர் சொல்லுவோம், கோபி பக்தியை சொல்லுவோம். சொல்லிட்டு அப்படியே கம்சவதம்னா கூட அப்படியே சங்கரமாக பார்த்துட்டு நேராக ருக்மிணி கல்யாணம் போயிடுவோம். ஏன்னா இந்த கோபி பக்தியை சொன்னப்புறம் வேறு எதுவும் சொல்லணும் தோணாது. நம்மளுக்கு இங்கே அதான் ஆஸ்வாசமாக இருக்கு. நல்ல காலம்ப்பா, 1 மணி ஆகுது, இவர் இப்போதான் கோபி பக்தியை முடிச்சிருக்கிறதுக்கு அப்புறம் எடுத்துட்டா என்னதுக்கு ஆகுதுன்னு அப்படிலாம் பயப்பட வேணாம். அந்த ஸ்மரணையோடு முடிக்கணும் அப்படின்றது என்ன அழகா ஸ்ரீ அண்ணாவும் கோவிந்த சதகத்தை சொல்லிக்காட்டால இந்த லீலைகள்லாம் பண்ணிட்டு பகவான் துவாரகைக்கு போறான். அங்கிருந்து துவாரகா நகரில் நிர்மாணம் பண்றான். அங்க நிர்மாணம் பண்ண உடனேவே ருக்மிணியோடைய சந்தேஷம் கிடைக்கிறது. அங்க போய் கந்தர்வ விதானத்துல அவளை முதல்ல ஹரணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான். நேரா கொண்டு வந்து அம்மா அப்பா தேவகி வசுதேவர்கிட்ட கொடுக்குறான். ரொம்ப ரொம்ப ஒழுங்குக்குள்ள இது இல்லையா? அதனால நேரா வந்து நான் இந்த மாதிரி அங்க பீஷ்மக மகாராஜாவோட பொண்ணு ஒருத்தி என்ன ஆசைப்பட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். நான் போனேன். அவன் வந்து தூது அமைச்சிருந்தா, உங்களுக்கு சரியா எனக்கு விட்டுருங்க, உங்களுக்கு சரியான மாட்ட பொண்ணுன்னு உங்களுக்கு தோணித்தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்றான். இவனுடைய புத்தியவானுக்கு தெரியாதா? உடனே அவள்லாம் அழகா கூப்பிட்டு துவாரகையில சஹஸ்ர ஸ்தம்ப மண்டபத்தை ஏற்படுத்தி தோரணங்கள்லாம் கட்டி அதி அற்புதமா அந்த ருக்மிணி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார். பின்னாடி பகவான் அதோட நிற்காம ஜாம்பவதி, சத்யபாமா, சத்யா, மித்ரா, மித்ரவிந்தா, காளிந்தி, பத்மா, லக்ஷ்மணா அப்படின்னு அஷ்ட மகிழ்ச்சிகளையும் ஏற்றுண்டு நரகாசுர வதம் பண்ணி கிருஷ்ண தியானமாவே இருந்த 16,100 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவகிட்டலாம் போறான். 16,100 கன்னிகைகள் நரகாசுர வதம் ஆடுத்து விடுவிச்சாச்சு. உங்க அப்பா ஆத்துக்கு போங்க தான் அவள்லாம் சொல்றா. அப்பா ஆத்துக்கு போறதுக்காக இந்த துஷ்டன் கிட்ட நாங்களாம் மாட்டின்றோம். ஏன்னா சத்சங்கமா 16,100 பேர் உன் தியானத்திலே இருந்தோம். உன்னையே அடையணும், உங்களுக்கே தாசியம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இருந்தோம். அப்படின்றதுனால எங்களை நீ ஏற்றுக்கணும்னு பிரார்த்திக்கவே அவளையும் அவன் ஏற்றுண்டு அதி அற்புதம் 16,108 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறான். உடனே நம்மளுக்கெல்லாம் தோணும், என்ன இவன் 16,108 பேரை போய் கல்யாணம் பண்ணுவான ஒருத்தன் அப்படின்னால் அந்த இடத்துல அழகா பின்னாடியே அதை நிரூபணம் பண்ணி காமிக்கிறான் கிருஷ்ணன். அங்க இருக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு லீலை ஒன்று நடக்கிறது. அந்த லீலை என்ன அப்படின்னா, நாரதர் வரார் துவாரகைக்கு. உன்னுடைய லீலையை பார்க்கணுமேப்பா, நீ எப்படி குடுத்தனம் பண்றேன்னு பார்க்கணுமேப்பா. 16,108 பேர் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு கேள்விப்பட்டேனே. ஒருத்தரை சமாளிக்கிறதே கஷ்டம் தான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியாது, நான் பிரம்மச்சாரி. அந்த மாதிரி இருக்கிறச்ச எப்படி குடுத்தனம் பண்ற அப்படின்னா 16,108 கிரகத்தை பார்க்கறான். 16,108 கிரகத்திலும் ஒன்று ஒன்னா தானே பண்ணிட்டு இருக்கான். இவெல்லாம் ஒரு கிருஷ்ணனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறச்சு அந்த இடத்துல ஒரு அஸ்வத்த மரத்து அடியில் உட்காந்து கிருஷ்ணமந்திய ஜெயத்துக்கு இப்படி பத்மாசனத்தில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட யோகேஸ்வரனா இருக்கான். இதெல்லாம் பகவானால முடியும். இதெல்லாம் யோகேஸ்வர சக்தியில நடக்கிறது. அதனாலதான் கிருஷ்ணாஷ்டோத்திரத்துல நம்மளுக்கு ஷோடச ஸ்ரீ சஹசிரேஷாய நமகன்னு ஒரு நாமாவளி இருக்கு. பின்னாடி அநாதி பிரம்மச்சாரிணி நமகன்னு இருக்கு. அவளை கல்யாணம் பண்ணிட்டு அநாதி பிரம்மச்சரியனா இருக்கான் இவன். இதுதான் கிருஷ்ண அவதார ரகசியம். அப்பேர் சர்வத்தியம் யோகேஸ்வர சித்தினாலே பண்றான். அப்ப எதுக்கு இவா எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டான்னு கேட்க தோன்றதோ இல்லையோ, அதுக்கு அவளே பதில் சொல்றா. பின்னாடி குருக்ஷேத்திரத்துல இவா எல்லாரும் சந்திக்கிறா. திரௌபதி 16,108 பேரை பிடிச்சி கேட்கிறா. இந்த பக்கம் ராதையும் கோபியர்களையும் பார்த்து அப்படியே உருகிறா திரௌபதி. இந்த பக்கம் இவாளை பார்த்து எப்படி இவாளை உங்களெல்லாம் இவன் கல்யாணம் பண்ணிட்டான்னா அவ அதுக்கு சொல்ற பதில், ஆத்மா ராமஸ்ய தஸ்யேமா வயம் வை கிரக தாசிகாக சர்வ சங்க நிவர்த்தியார்த்தா தபசாச்ச பபூவிம
அப்படின்ட்டு நாங்கள்லாம் இவனை அடையணும்னு தபஸ் பண்ணோம், இவனுக்கு கிரகதாசிகா ஆகணும், இவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அந்த தபஸை எடுத்துன்றதுனால இவன் எங்களை ஏத்துண்டான் அப்படின்னு இதை நிரூபணம் பண்றா. அப்பேற்பட்ட அவள் எங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குமா திரௌபதி, நாங்க நித்தியம் பகவானை நினைச்சுட்டு என்ன வேண்டிக்கிறோம் அப்படின்னா, பிரஜஸ்திரியோ யத்வாஞ்சந்தி புளிந்த திருணவீருத காவஸ்சரயதோ கோபா பாதஸ்பர்ஷம் மகாத்மன. அப்பேற்பட்ட பிரஜஸ்திரீகள் இருக்காளே, அவள்லாம் எவ்வளவு அழகா இவனுக்கு புளிந்த அந்த புளின வனத்துல யமுனாந்த தீரத்துல இவருடைய சரண சேவை பண்ணிண்டு இவருடைய பாதரசத்துடைய அவ மேல பட்டுண்டு பரஸ்பரம் பிரேம பக்தியில் இருக்காளோ அந்த கோபியர்களுடைய பாதஸ்பர்ஷம் எங்களுக்கு ஏற்படணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம்னு பிரம்மா உத்தவன்லாம் வேண்டுண்டு அதே கிரமத்துல இவாளும் ஆசைப்பட்டு அதி அற்புதமா இவா இந்த இடத்துல ரொம்ப அழகா கிருஷ்ணனை ஏத்துண்டா அப்படின்ற கட்டத்துக்கோட நம்ம இன்னைக்கு ருக்மிணி கல்யாணத்தோடு நிறுத்தாம அஷ்டமகிஷி கல்யாணத்தோடு நிறுத்தாம 1408 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டு அவா கைங்கரிய சுரூபமா இவனுக்கு இருக்கக்கூடியதும் இவன் யோகேஸ்வரனா இருக்கக்கூடியதும் அப்பேற்பட்ட அந்த திவ்ய தம்பதிகள் அவா என்ன ஆசைப்படுறானால் கோபியர்களுடைய பாதரசத்துக்கு ஆசைப்படுறான்றதுனால அதே ஆசையை நம்மளும் எடுத்துக்கணும், அதை பிரார்த்தனையா அமைச்சுக்கணும் அப்படின்ற கட்டத்தோட இந்த சத்சங்கத்தையும் இந்த சப்தாகத்தையும் இதோட பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை நம்மளுக்கு. நம்ம எல்லாரும் என்ன வேண்டிக்க முடியும் அப்படின்னால் இதை ஒன்றுத்து தான் வேண்டிக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசைகளையும் நீக்கி அந்த கிருஷ்ணமயமா எங்களை ஆக்கி அப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தியை கொடுத்து அனன்ய வாசனை எதுவுமே எங்களுக்கு இல்லாம அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனை எங்களுக்கு பத்தியா நீங்க கொடுத்து அவனுடைய கைங்கரியத்துக்காக எப்பவுமே இந்த உலகத்துல இருந்துட்டு மோக்ஷலோகம் கூட வேணாம், நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா உந்தன்னோடு உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆட்சேபம் மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படின்றத அவன்கிட்ட பிரார்த்தனையா ஆரம்பிச்சுட்டு அதை அவனுக்கு கொடுக்கக்கூடியது குருநாதரால மட்டும்தான் முடியுன்றதுனால அந்த குருநாதரோட சந்நிதியிலையும் ஸ்ரீ பாகவதருடைய சந்நிதியிலையும் இங்க இருக்கக்கூடிய இந்த அற்புதமான க்ஷேத்திரத்துல இந்த சன்னிதானத்திலும் இந்த பிரார்த்தனையை நம்ம ஹிருதயபூர்வமா அவகிட்ட சமர்ப்பணம் பண்ணி அவளுடைய கிருப்பையினால நம்ம உதாரணம் ஆகணும் அப்படின்றது பிரார்த்தனை. இந்த சத்சங்கம் அவ கிருப்பையினாலதான் நடந்தது. அப்பேற்பட்ட ஒரு பூரி கருணாயன்னு சொல்ற மாதிரி பிரதமமா ஸ்ரீ அண்ணாவுடைய கிருப்பை, அடுத்தது பாகவதருடைய கிருப்பை, குருஜி ஆசீர்வாதம் பண்ணி இந்த சத்சங்கத்தை நம்மளுக்கு அமைச்சு கொடுத்திருக்கார் அப்படின்றதுனால அவருடைய ஆசீர்வாதம் நேற்றுக்கே அது சார்த்தமும் ஆச்சு. அந்த கிருப்பை இதெல்லாத்தையும் இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதருக்கு இதை சமர்ப்பணமா பண்ணணும் அப்படின்னு ஆக்ரகத்தோட இருந்த பாகவதருடைய கிரகத்துல இருக்கக்கூடியவா அத்தனை பேர் ஸ்ரீ அனந்தவர்ணா இவாளுடைய கிருப்பை. இவாதான் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கிரகத்துல நுழையறதுக்கு தகுதே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த நான் அடியே வந்து அவளோட கிருப்பையினால சொல்லும் தரதரன் இழுத்துட்டு வந்து உட்கார வச்சதுனால அவ கிருப்பை தான் இந்த இடத்துல சத்தியம். இதெல்லாம் முன்னாடி நடந்துட்டு இருந்தாலும் பின்னாடி இது எதுவுமே சுவடியே தெரியாம ஒருத்தர் அப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணிட்டு அதனாலதான் 7 நாள் நடந்திருக்கு அங்க உட்காந்துருக்காரு கிருஷ்ணமூர்த்தி பாகவதருடைய கிருப்பை. அவரும் அவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஜெகநாத பரிவாரத்தை கூட்டின்னு வந்து அதுக்கு மேல பகவான் எப்படி அமைச்சு கொடுத்தான்னா இங்க ஒரு நவாகம் பேரலா, இங்க ஒரு சப்தாகம், அங்க ராம நவாகம், இங்க பாகவத சப்தாகம் பிரவச்சனத்தோட நடத்தி கொடுத்துட்டு அதுக்குன்னு பாராயணம் பண்றதுக்கு வேற கூட்டின்னு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அங்க ஒரு பாராயண குரூப், இங்க ஒரு பாராயண குரூப், ரெண்டு சேர்ந்து இங்க இருக்கிறவங்க சுந்தரகாண்டத்துக்கு ஓடி வரா, அங்க இருக்கிறவங்க தசமஸ்கந்தத்துக்கு ஓடி வரா, அப்படி வந்து எல்லாருமா சேர்ந்து இவ்வளவு அழகா பாராயணங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றதையும் அமைச்சு கொடுத்து இவ்வளவு அழகா இந்த கிருஷ்ண பக்தியை ஸ்ரீ அண்ணா கீர்த்தனம் வழியா நம்மளுக்கு கிடைக்கணுன்றதுனால ஒரு குழந்தைய அமைச்சு அவா முகமா அந்த பாவத்தையும் நமக்கு கொடுத்து இவன் கிட்ட உருக வச்சு இவன் மயமானவளை ஆக்கினதை கிருப்பைன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும். அந்த கிருப்பை நம்மளுக்கு மட்டும் இல்லை, லோகத்துல சர்வமா எல்லாருக்கும் கிடைக்கணும். சனாதன தர்மமே எல்லா இடத்துலையும் இருக்கணும், லோகக்ஷேமமே ஏற்படணும். அப்பேற்பட்ட லோகக்ஷேமம் நாம சங்கீர்த்தனத்திலே இருக்கணும். அந்த நாம சங்கீர்த்தனம் எல்லாருக்கும் சர்வக்ஷேமத்தையும் கிருஷ்ண பக்தியும் கொடுக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையை குருநாதருடைய சரணாரவிந்தத்தை சமர்ப்பணம் பண்ணி இந்த சத்சங்கத்தை இதோடு முடிச்சோம். நீலாம்பதஷ்யாமளாய பீதாம்பரதராய ஹரிச்சந்திரலத்தாய கோவிந்தாயாஸ்து மங்களம் மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாப்தே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்
मंगलाशासन परेमदाश्चर्य पुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यै संप्रदायास्तमङ्गलम् स्वस्ति राजापि परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीसा यो ब्राह्मणे पुष्पमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु मुकुन्दमूर्ध्ना प्रणव्यक्त्या चे भवन्तमेकान्तमेकमर्थम् अविस्मृतस्तु चरणारविन्दे भवे भवेमिस्तु भवत्प्रसादात् हे कृष्णकरुणानन्दो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकाकान्त राधाकान्त नमोस्तुते तप्तकाञ्चन गौरङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये नाम संकीर्तनं यस्य सर्व पाप प्रणाशनम प्रणामो दुःखशमनं तं नमामि हरिपरं कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मा वा प्रकृतिस्वभावात् करोमि यद्यच्छलमपरिशीलं नारायण हरिः समर्पयामि गोपिका जीवनस्मरणं जानकीकान्तस्मरणं घोरावतलिकावरदे नमः पार्वतीपते आञ्जनेय स्वामिनः जय समस्त साधु मंडली की जय सतगुरुनाथ महाराज की जय देविकेंद्र सतगुरुनाथ महाराज की जय सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तन गोविंदा गोविंदा राम 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 राधे कृष्णा।